நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்துல நேர்கோட்டு இயக்கம் சொன்னா மெயினாவே நேர்கோட்டு இயக்கங்கிறது நேரான பாதையில போறன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இந்த பொருள் வளைஞ்சு போனாலும் சரி, இப்படி நேரு போனாலும் சரி, ஒரு பொருள் இப்படி வளைஞ்சு போனாலும் சரி, இதுவும் என்னது நேர்கோட்டு இயக்கம் தான். அதாவது அந்த பொருள் சுழலாம வட்ட பாதையிலேயோ சுழலா, அதாவது சுழற்சி இயக்கமோ வட்ட இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு இல்ல. அப்ப அது ஒரு மையத்தை நோக்கி ஒரு விசாரிக்க வட்ட இயக்கமா இருந்தாலும் சுழற்சி இயக்கமா இருந்தாலும் அப்படி இல்லாம அந்த பொருள் சும்மா நோமலா வட்ட பாதையில இயங்கினாலும் சரி, எப்படியான இயக்கத்துல இயங்கினாலும் சரி, அந்த பொருள் இயங்குற இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்துல உங்களுக்கு மெயினா இருக்கிறது என்னன்னா தூரமும் இடப்பெயர்ச்சியும் தான் இருக்கு. இப்போ ஒரு பொருள் நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி இயங்கினாலும் சரி, எப்படியான பாதையில இயங்கினாலும் அது நேர்கோட்டு இயக்கம் தான். அதாவது மையத்தை நோக்கி ஒரு விசை வேறு வட்ட இயக்கம் சுழற்சி வேற ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கங்கள் பத்தி உங்களுக்கு தேவையில்லை. அதுல மையத்தை நோக்கி ஒரு விசை கொண்டே இருக்கு. அந்த விசை இல்லாம சும்மா நோமலா இயங்குற இயக்கம் எல்லாமே நேர்கோட்டு இயக்கம் தான். நிலத்துல இருந்து மேல இருந்து கீழே விடுற பொருளா இருந்தாலும் சரி, கீழே இருந்து மேல போற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா இயக்கமும் என்னது நேர்கோட்டு இயக்கம் தான். அது புவியீர்ப்புங்கள் இயக்கம்னு சொல்லுவோம் நம்ம. புவியீர்ப்புக்குள்ள ஒரு பொருள் நடந்துக்கிட்டு ஒரு இயக்கம் நடந்துக்கின்னு சொன்னா அது புவியீர்ப்புங்கள் இயக்கம்னு சொல்லுவோம். அது நேர்கோட்டு இயக்கம் தான். நேர்கோட்டு இயக்கம்டா நேரான பாதையெல்லாம் இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. அதான் சரிதானே? இப்ப தூரம் ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல தூரம்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு பொருள் ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்தை நோக்கி போகணும்னு சொன்னா ஏல இருந்து பிக்கு இடத்துல என்ன செய்யலாம்? எப்படியும் போகலாம், எப்படியும் போகலாம். அப்ப அது எப்படியெல்லாம் அடையுதோ அந்த ஏக்கும் பிக்குள்ள எந்த பாதையால போனிக்கோ அவ்வளவு மேலே தூரம். இடப்பெயர்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னா ஏல இருந்து பிக்கா செல்லக்கூடிய நேரடி தூரம். இப்ப ஏல இருந்து பிக்கு இந்த பாதையிலையும் போகலாம், இந்த பாதையிலும் போகலாம். ஏல இருந்து பிக்கு எப்படி போனாரோ அந்த மொத்த தூரம் அவ்வளவுமே தூரம் வரும். ஏல இருந்து பிக்கு போகக்கூடிய நேரடி தூரம் தான் இடப்பெயர்ச்சியா வரும். சரிதானே? அப்ப இடப்பெயர்ச்சிங்கிறது நேரடி தூரம். பேப்பர் செய்ய உங்களுக்கு நல்லா விளங்கும். பேப்பர் இதுல மெயினா உங்களுக்கு எஸ்டி கிராஃபும் டிடி கிராஃபும் தான் உங்களுக்கு தியரியில இருக்கு. எஸ்டி கிராஃப்ல கிராஃப பார்க்கும் தியரியில கொஞ்சம் விடுபட்டீங்கன்னா பேப்பர் செய்யக்குள்ள கொஞ்சம் விஷயம் கவர் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான பகுதிகள் இருந்தா விலங்குலன்னா செக் பண்ணுங்க. எஸ்டி கிராஃப்ல எஸ்டி கிராஃப் பிடி கிராஃப் எஸ்டி கிராஃப்ல இருக்குதானே. கிராஃப்ல மெயினா நம்ம என்ன அளக்கலாம்னா நேரடியா இதுல தூரம் மீட்டர் செகண்ட். இப்ப நேரடியா இந்த எஸ்டி கிராஃப்ல நேரடியா நம்ம இதுல என்னத்தை குறிப்போம்? தூரத்தை குறிப்போம். அப்ப இதுல நேரடியா என்னத்தை அளக்கலாம்? தூரத்தை நம்ம அளக்கலாம். எஸ்டி கிராஃப்ல இருந்து கிராஃப வச்சு என்னத்தை அளக்கலாம்? தூரத்தை அளக்கலாம். இப்போ ஒரு ஆள் ஏல இருந்து பிங்கிற இடத்துக்கு போறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் இப்படி போறாரு. ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஆள் இப்படி போறாரு, ஒரு ஆள் இப்படி போயிட்டு திரும்பி இப்படி இருந்துட்டு திரும்பி இப்படி வந்துட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட. 2, 4, 6, 8, 10 பார்த்தோம்னா இப்ப இந்த எஸ்டி கிராஃப்ல இருந்து நம்ம நேரடி என்னத்தை பார்க்கலாம்? நம்ம
தூரத்தை பார்க்கலாம். என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஆரம்ப புள்ளில இருந்து எவ்வளவு தூரம் இதுவரை வந்திருக்காரு. இது ஏன்னு குறிக்கிற ஏ பி சி டி இ ஏ. இந்த ஆறாம் புள்ளியில இருந்து ஏக்கு 4 மீட்டர் வச்சு பாக்குறோம். இப்ப இந்த ஸ்டிக்ராப்ல படுத்துறேன்னா நாங்க என்னத்தை பார்க்கலாம், இந்த கிடையோட அமைக்கிற கோணம் பாருங்க. இந்த நேரான அதாவது சீரான கோடு, வளையாத சீரான கோடு. இந்த சீரான கோடு இந்த கிடையோட அமைக்கிற கோணத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சீரா இருக்கும். சீரா இருக்கின்ற இந்த கோணங்கள் சீரா இருக்கின்றா இந்த படித்தலை பார்த்தோம்னா படித்தல என்ன தருதா, இந்த பொருள் வேகத்தை தரும். வேகத்துக்கு வீணி குறிய கொள்ள கொடுக்கும். அப்ப இந்த எஸ்டி கிராஃப்ல படித்திறன்னு கண்டுபிடிக்கலாம், வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த பொருள் எப்படி இயங்குது, சீராக இயங்குது. வேகம் சீரான வேகம் சொல்லுவோம், மாறாத வேகம். இந்த படித்திறன் இந்த படித்திறனை பார்க்கறது அப்படின்னா இதுல கோணத்தை பார்த்தாலே சரி, இந்த கோணம் மாறாம இருக்கு. அப்ப இந்த ஆரம்புள்ளி இருந்து வரைக்கும் ஒரு மாறா வேகத்துல இயங்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இது எஸ்டி கிராஃப் தானே. இந்த எஸ்டி கிராஃப்ல இது நேரடியான தூரம் தான். இந்த ஏங்கிற புள்ளியில் என்ன செய்யறாரு, நேரம் போக போக தான் அடிக்காரு. அவரை தூரத்துல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப என்ன, அவர் தூரத்துல எந்த மாற்றமுமே இல்லை. படித்திறனை பார்த்தாலும் இதுக்கு ஒரு படித்திறன் இல்லை, அதுக்கு கோணம் ஒன்று கிடையாக்கல, 0. அப்ப ஏல இருந்து பி வரைக்கும் என்ன அசையவே இல்லை. அப்ப அசையாட்டி இது என்னது, ஓய்வு இருக்காரு. இதை இப்படி எடுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது ஓய்வு தானே. அடுத்தது பாருங்க, இப்ப இந்த இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு திரும்பி என்ன செய்யறாரு, பிங்கிறது திரும்பி என்ன செய்ய ஆரம்ப இடத்துக்கே வராரு. அப்ப இது எஸ்டி கிராஃப் படியால 4 மீட்டர் தூரத்துக்கு போனவரு திரும்பி என்ன செய்யறாரு, அதே ஆரம்ப இடத்துக்கே வராரு. ஆனா எப்படி வராரு, கோணத்தை பாருங்க, கோணம் மாறல. கோணம் மாறலண்டா என்ன, ஒரு இன்னைக்கு இருந்து ஓய்வுல இருக்காரு, ஓய்வுல இருந்து திரும்பி என்ன செய்யறாரு, ஒரு குறித்த ஒரு வேகத்தோட என்ன செய்யறாரு, ஆரம்ப இடத்துக்கு வராரு. அப்ப இந்த இடத்துல அவரு நம்ம நேரடியா இதை என்னத்தை மட்டும் சொல்லலாம், மாறா வேகத்தோட பிங்கிற புள்ளியில இருந்து ஆரம்ப இடத்துக்கு வராது மட்டும்தான் கதைக்கிறேன். மாறா வேகம் கோணமாக மாறல. அப்ப இந்த சரிவான கோடுகள் என்னத்தை காட்டுது, படுத்துற என்ன தரும், வேகத்தை தரும். என்ன அடுத்திறன் மாறாட்டி ஒரு மாறா வேகத்தோட போறாரு. இது இந்த திசையில போறாரு, மேல் நோக்கி திசையில. அதாவது இது ஒரு பிளஸ் திசைன்னு எடுத்தோம்னா, இந்த திசையில ஒரு பிளஸ் எடுத்தோம்னா அப்ப இந்த திசையில போறது பிளஸ் திசைன்னு எடுத்தோம்னா அதுக்கு எது திசையில வர்றது மைனஸ் திசை. அப்ப இந்த இடத்துல வேகம் மாறாதனால நம்ம ஆறுமுறைகளோ அமர்வுகளோ கதைக்கலாம். சரியான எஸ்டி கிராஃப்ல படித்திற மெயினா என்ன தரும், வேகம் தருது. அப்ப இந்த கோணம் மாறல, கோணம் மாறி என்ன செய்யாது, வேகம் மாறாது. அப்ப எதிர்த்து செய்யுது, அதுக்கு எதிர்த்து செய்யல என்ன செய்யறாரு, மாறா வேகத்துல வராது. இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பில இருந்து டிக்கு வர பார்த்தோம், சில இருந்து டிக்கு பார்த்தோம்னா இந்த இடமும் ஒரே மாதிரி, இந்த இடம் ஒரே மாதிரி. ஆனா 2 இடத்தும் வேறு வேறு இடத்துல நிக்காது. என்ன இந்த இடத்துலயும் என்ன நேரஞ்சலத்துல ஆனதே மாறாம நிக்காது. அப்ப இந்த இடமும் என்ன ஓய்வு தான். இப்ப இந்த இடமும் என்ன ஓய்வு. அவர் 4 மீட்டர் தூரத்துல ஓய்வு அளிக்காரு, இது அவர் ஆரம்ப தானத்துல ஓய்வு அளிக்காரு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இது வளைஞ்ச கோடு, இது கூடுதல் பெரிய வச்சுல இது கோணத்தை பார்த்து கிடையோட வைக்கிற கோணத்தை பாத்தீங்கன்னா
கூடி கூடி கொண்டு போகுது. அப்ப இவனுக்கு நேரத்துல பார்த்துட்டோம் எஸ்டிகிராஃப்ல படித்தவன் வேகத்தை இருந்தால் வேகம் என்ன செஞ்சு கொண்டு வரும் கூடி 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 போகுது. இந்த இடத்துல 90 பாய்கிட்டு வரும். அப்ப இப்படியான வளைவு கோடு வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் படித்திறன் கூடி கூடி போகுது. படித்திறன் கூடி கூடி போனீங்கன்னா என்ன அர்த்தம் வேகம் என்ன செஞ்சு போகுது கூடி கூடி போயிட்டு. அப்ப வேகம் கூடி கூடி போயிருந்தா அவர் இந்த டீல இருந்து ஈக்குமான இயக்கம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் வேகம் படித்திறன் கூடி கூடி போயிருந்தா என்ன செஞ்சிருக்கும் வேகம் அதிகரிச்சு கொண்டு போகுது. வேகம் அதிகரிச்சு கொண்டு போகுது. வேகம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க தெரிஞ்ச உங்களுக்கு வேகம் கூடி கூடி போயிருந்த ஒரு இயக்கத்துல வேகம் கூடின என்ன அர்த்தம் அவர் ஆறு முடுகுறாருன்னு அர்த்தம். ஆறுமுடுகள்லையும் 2 வகையான ஆறுமுடுகள் நமக்கு தெரியும். ஒன்றவர் மாற ஆறுமுடுகள்ல பயணிக்கிறது அல்லது அதிகரிக்கின்ற ஆறுமுடுகள்ல பயணிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன செய்யலாது இது உங்களுக்கு கூடுதலா யூஸ் பண்ணிட அதிகரிக்கிற ஆறுமுடுகள் இந்த மாற ஆறுமுடுகள் சீரான ஆறுமுடுகள் தான் வந்திருக்கு ஓலவடு கூடுதலா. அதாவது இப்ப ஒரு ஆளுக்கு 2 இவர் போற ஆறுமுடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 சொன்னா இந்த வந்து இது வரைக்கும் என்ன செய்யறாரு இந்த டீல இருந்து ஈக்குமான டீல இருந்து ஈ வரைக்குமான இயக்கத்துல கொண்ட ஒரு சீரான ஆறுமுடுகள் அல்லது மாற ஆறுமுடுகளோட பயணிச்சிருக்கலும் அல்லது அதிகரிக்கின்ற ஆறுமுடுகள் அதாவது அதிகம் ஒண்ணும் இல்லை வேகம் எப்படி அதிகரிக்கிற மாதிரியோ இப்போ ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் செகண்ட் -2 அடுத்த 2வது செகண்டுக்கு 3 மீட்டர் செகண்ட் -2 3வது செகண்டுக்கு 4 மீட்டர் செகண்ட் -2 இதைத்தான் அதிகரிக்கிற ஆறுமுடுகள்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் கூடி கூட்டிட்டே போறது. மாற ஆறுமுடுகள் சீரான ஆறுமுடுகள் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறாம அதே ஆறுமுடுகளோட இருக்கு 2 மீட்டர் செகண்ட் -2 2 மீட்டர் செகண்ட் -2 இதே சீரான ஆறுமுடுகள் மாதிரி தான் வேகம் என்ன சீரான வேகம். சீரான வேகம்னால ஒவ்வொரு செகண்டுக்கும் அதே வேகம். உதாரணத்துக்கு 4 மீட்டர் செகண்ட் -1 சொன்னா முதலாவது செகண்ட் 4 மீட்டர் செகண்ட் -2 2வது செகண்டுக்கு என்னது 4 மீட்டர் செகண்ட் -1 3வது செகண்டுக்கு 4 மீட்டர் செகண்ட் அப்புறம் மாறா வேகத்தோட போறது. அப்ப இந்த வேகம் அதிகரிக்கிறபடியால என்ன செய்யுது அப்ப இந்த பொருள் என்ன ஆறுமுடுகுன்னு அர்த்தம். அது ஆறுமுடுகுன்னா 2 விடையும் வரும். ஆனா உங்களுக்கு கூடுதலா இந்த மாற ஆறுமுடுகுங்கிற இதான் பாசல் பொருளையும் கூட வந்திருக்கு உங்களுக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஈல இருந்து எஃப் வர பாத்தீங்கன்னு சொன்னா இத கோணத்தை பாருங்க. அப்படி கோணம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வருது. கிடையோட அமைக்கிற கோணம் கிடையோட அமைக்கிறவங்க குறைஞ்சு குறைஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுல படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு வருது. படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு வருது. அப்ப ஈழந்த ஏற்பக்குமான இயக்கம் எப்படி இருக்கும் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு வேகம் குறையுதுன்னா என்னது அமர் முழுகுது. ஒரு பொருள்ற எங்கன்னு ஒரு பொருள்ற வேகம் குறையுதுன்னா என்ன அர்த்தம் அந்த பொருள் அமர் முடுகுதுன்னு அர்த்தம். இதான் எஸ்டி கிராஃப்ல இருக்கிற அவ்வளவுதான் விஷயம். எஸ்டி கிராஃப்ல இருக்கிற விஷயம் இந்த உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சீங்கன்னா இந்த கிராஃப் வச்சு வர கேள்விகளை செய்யலும். எஸ்டி கிராஃப்ல என்னத்துக்காக திரும்பி சொல்றா எஸ்டி கிராஃப்ல நீங்க நேரடி எண்ணத்தை அளப்பீங்க தூரத்தை அளப்பீங்க. ஏன்டா பிடி கிராஃப் எஸ்டி கிராஃபை வச்சு குழப்பிக் கொள்றேன். எஸ்டி கிராஃப்ல இந்த பரப்பை கண்டு அதுல தூரத்தை காண போறேன். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா எஸ்டி கிராஃப்ல நேரடியா நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா நேரடி எண்ணத்தை பார்ப்போம் தூரத்தை பாருங்க. எஸ்டி கிராஃப் தூரத்தை இதுல நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்ப நேரடியா என்னத்தை பார்க்கலாம் இப்ப ஏங்கிற இப்ப எவ்வளவு தூரம் இவர் போனாருன்னு சொல்லி எப்படி பாக்குறேன் இந்த இந்த நபர் இதுவரை பயணிச்சிருக்காருண்டா வைப்போம் இது ஒரு வச்சிருக்காங்க. இப்ப ஆரம்பத்தானம் இது இறுதித்தானம் என்ன இது இது. அப்ப ஆரம்பத்தானத்துக்கு மிகுதித்தானத்துக்கு முடியான பாக்குறதுன்னு இடப்பெயர்ச்சி. இப்ப எவ்வளவு தூரம் பயணிச்சாண்டா இவர் ஆரம்பத்தில் இறுதி வரைக்கும் எப்படி எப்படிலாம் பயணிச்சாரோ அது அவ்வளவு பதியம் என்ன செய்யும் தூரம் சொல்லும். சரி எவ்வளவு தூரம் பயணிச்சாரோ இதுல இருந்து எங்க தூரம் இப்படி வந்தாரு இப்படி வந்தாரு இப்படி வந்தா இது அசை இல்லை. இப்படி வந்து இங்க இருந்து மறுபடியும் செஞ்சாரு கீழே வந்தாரு திரும்பி இருந்தாரு இங்க வந்து இங்க வந்தாரு. அப்ப தூரம்னா எவ்வளவு தூரம் இதுல இருந்து இதுவரை எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காரு 4 மீட்டர். மறுபடியும் இங்க இருந்து அசையல 4 மீட்டர்ல இருந்து ஏதாவது அசைச்சிருக்காரு ஓவிலே அப்படியே இருக்காரு. திரும்பி என்ன செய்யறாரு திரும்பி வந்த இடத்துக்கே வராரு. அது எத்தனை மீட்டர் 4 மீட்டர் 4 மீட்டர். அடுத்தது அசைறாரா அசையல திரும்பி என்ன செய்யறாரு இங்க இருந்து அப்படி என்ன செய்யறாரு ஈங்கிற புள்ளிக்கு வராரு. எவ்வளவு தூரம் செய்யறாரு 6 மீட்டர்.
அடுத்தது ஈல இருந்து அடுத்தது எங்களுக்கு வாங்கிட்டாரு எஃப் எவ்வளவு தூரம் 6ல இருந்து 10 4 மீட்டர். அப்ப மொத்தம் எத்தனை மீட்டர்? 4 மீட்டர். அப்ப இவரு இந்த நபருங்கிறாள் மொத்தமா பயணிச்ச தூரங்களோட இடத்துல 4 மீட்டர் 4 8 மீட்டர் 8 மாறும் எத்தனை 14 மீட்டர் 14 18 மீட்டர். இவர் அசைஞ்ச தூரம் எவ்வளவு? அசைஞ்ச தூரம்ங்கிறது அவர் ஆரம்பத்துல இருந்து இறுதித்தானத்துக்கு என்னென்ன பாதையெல்லாம் போனாலோ அந்த அவ்வளவு தூரம் முன்னாடி என்னது இந்த தூரம், அந்த ஆள் பயண தூரம். இடப்பெயர்ச்சிங்கிறது இதான ஆரம்பதானம் இறுதிதானம் இதுதானே. இந்த ஆரம்பதானத்துக்கு இறுதிதானத்துக்கு இடைப்பட்ட தூரம் தான் இடப்பெயர்ச்சி. அப்ப ஆரம்பதானத்துக்கு இறுதிதானத்துக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? 10 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி என்னது 10 மீட்டர். அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நம்ம தூரத்தை நேரடியா கண்டுபிடிக்கலாம். இந்த கிராஃப்ல இருந்து வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? உதாரணத்துக்கு இவ்வளவு 4 செகண்ட் 2 10 செகண்ட் 12 செகண்ட். அப்ப படுத்தி 2 நம்ம சொல்லிட்டோம். வேகம் சமன் என்ன? ஏன் தூரத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா தூரம் என்ன ஒரு தூரம் என்ன ஒரு எண்ணிக்கையும் அதுக்கு நம்ம திசை பார்க்க மாட்டோம். எப்படி நடந்தோமோ எல்லாத்தையுமே நம்ம கூட்டுவோம். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது திசை வைப்பம் கட்டம். அது ஒரு காவி கணியம். திசை பார்க்க பாருங்க ஏன் இப்படி இல்லாம போகுது பாருங்க. திசை பார்ப்போம் கட்டாயம். இப்ப இதுல இருந்து இது பிளஸ் திசை இது மைனஸ் திசை. இப்ப இந்த திசையில ஒரு 4 மீட்டர் போறாரு, அதே எதிர் திசையில என்ன செய்யறாரு 4 மீட்டர் வந்துட்டாரு. அப்ப ரெண்டுக்கும் திசை பார்க்கத்தால இது பிளஸ் திசை மைனஸ் ரெண்டுமே என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆயிடும். ஆனா தூரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன் எல்லாத்தையுமே கூட்டுவோம் திசை பார்க்க மாட்டேன். எப்பயுமே ஒரு இப்ப நம்ம ஒரு இடப்பெயர்ச்சி அளக்கக்குள்ள ஒரு திசையில பிளஸ் திசையில தான் நம்ம இடப்பெயர்ச்சி அளக்கணும். பிளஸ் திசையில மட்டும்தான் அளக்கணும். மைனஸ் திசையில அளக்குறோம்னா அதாவது அதுக்கு எதிர் திசையில அளக்கணும்னா அடுத்த திசை மட்டும்தான் அளக்கணும். இப்ப நம்ம இந்த திசையில தான் அளக்கணும்னா இந்த திசையில இருக்கிற இடப்பெயர்ச்சியை மட்டும்தான் அளக்கணும். இப்ப இப்படி போறது நம்ம பிளஸ் எடுத்தோம்னா பாரத மைனஸ் இருக்கும். பிளஸ் எல்லாம் என்ன இடப்பெயர்ச்சி வரக்குள்ள பிளஸ் எல்லாத்தையும் மொத்தம் கூட்ட போகல பிளஸ் எல்லாம் கூட்டப்படும் மைனஸ் எல்லாம் சரி கழிப்படும். அப்ப இப்படி போற திசையில 4 மீட்டர் சொன்னா இது எதிர்க்கிறது என்னது மைனஸ் 4 அது எதிர்த்து வருது. இது ரெண்டுமே என்ன செய்யும் கேன்சல் ஆகும். மிச்சம் வைக்கிறது இங்க இருந்து வர இவ்வளவுதான். இங்க இருந்தே இவ்வளவு இங்க இருந்து இது வர மொத்தமா ஒரே திசையில பயணிக்க பிளஸ் திசை இவ்வளவுதான். 10 மீட்டர் மட்டும்தான் வரும். அதாவது நம்ம இடப்பெயர்ச்சி ஒரு திசை இருக்கிறது இடப்பெயர்ச்சி ஒரு திசையும் பார்த்துக்கிறோம். அதனாலதான் எதிர் திசையில வரக்கூடாது கழிப்பட்டு போகும். இப்ப நம்ம வேகத்தை பார்ப்போம். இதுல படித்திறன் பார்த்தோம். எஸ்டிகிராஃப்ல படித்திறன் சொன்னா எஸ்டிகிராஃப்ல படித்திறன் என்ன? அதுக்கு வேக சமன் என்ன? முதல் பார்ப்போம். வயால் வித்தியாசத்தின் எக்ஸ் ஆள்கூறின் வித்தியாசம். வயால் கூறி யாரு? இவர் தானே. இது வை அச்சு இது எக்ஸ். அப்ப படித்திறன் நம்ம இது வயால் கூறி இது 0. அப்ப இது மொத்தமா எத்தனை வர போகுது? இவ்வளவு தூரம் படித்திறன் 4 எக்ஸ் ஆள்கூற 2. அப்ப என்ன வர போகுது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 4 மீட்டர் 2 செகண்ட். இப்ப நம்ம இடைக்கில் எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் தெரியும். ஆனா இதுக்கு நமக்கு தெரியும் நம்ம எடுத்தோம்னு சொன்னா இதுல படித்திறங்காலத்துக்கு என்ன இவ்வளவு 4 மீட்டர் இதுக்கு 2 செகண்ட். பொதுவாக இடப்பெயர்ச்சி அப்ப வேகம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இது படித்திறன் வச்சு அப்ப இவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த இதுக்கு கதி கட்டாங்க கதி அர்த்தம் வந்து இல்ல கதி கதியும் என்ன ஒரு எண்ணிக்கை அது எடுத்து பார்க்க தேவை. அப்ப கதிசமன் என்ன தூரத்தின் நேரம். தூரத்தின் நேரம் பார்த்தோம்னா தூரம் என்ன பண்ணிருக்கோம் 18 மீட்டர்.
18 மீட்டர். மொத்தத்துக்கும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். அல்லது இந்த துண்டுக்கு அது இது வேகம் மாறுபடுறதுனால மொத்தத்து கூட சராசரி கிடைக்கும். அதுல இந்த துண்டுல கதி கேட்டாங்கன்னு சொன்னா இந்த துண்டு ஒவ்வொரு துண்டும் வித்தியாசப்படுதானே. இப்ப இந்த துண்டுல இந்த துண்டு வர உங்களுக்கு கல்வி கேட்டா இந்த துண்டுல இந்த துண்டு வர என்னது இது ரெண்டு கதியும் தூரம் என்ன 4 மீட்டர் 2 செகண்ட். அப்ப 4 மீட்டர் இந்த துண்டுல இந்த துண்டு வரை கேட்டாங்கன்னா இந்த துண்டு வர மொத்த தூரம் என்னது 4 மீட்டர், மொத்தம் 8 மீட்டர். 8 மீட்டர் மொத்த நேரம் என்ன 8 6 செகண்ட். அப்ப இந்த துண்டு வரைக்குமான சராசரி கல்வி வரும். அது வச்சு கதின்னு கேட்டா இப்ப சராசரி மொத்த தூரத்துங்கள் மொத்த நேரம். இப்ப இது சராசரி கல்வி கேட்டாங்கன்னா மொத்த தூரம் 18 மீட்டர், மொத்த எடுத்த நேரம் என்ன 12 செகண்ட். இதை எப்படி பிரிச்சு போனீங்கன்னா சராசரி கல்வி வரும். அந்த அளவு உங்களுக்கு கட்டில இந்த கிராஃப் வச்சு சின்ன சின்ன பாட்டத்தான் கட்டுறீங்க. இப்ப வீட்டு கிராஃப் பார்ப்போம். வேகம் என்ன செய்யல மாறல, இதுல படிக்கிறது இது வீட்டு கிராஃப். நேரத்துல மீட்டர் செகண்ட் -1. படித்திறன் இதுல படித்திறனால வீட்டு கிராஃப் தரும், வேக நேர வரைவு தரும். படித்திறன் முதலாவதுல படித்திறன் என்ன செய்யல மாறல, நம்ம நேரத்துல பார்த்துட்டோம். அப்ப பரம்படி அதுதான் படித்திறன் செய்யல மாறல. அடுத்தது என்னது வேகம் என்ன படித்திறன் 0. அப்ப வேகம் என்ன இந்த இடத்துல எஸ்டி கிராஃப்ல இந்த எஸ்டி கிராஃப்ல எந்த ஒரு இயக்கம் நடக்கல, படித்திறன் 0. அப்ப இதுல படித்திறன் 0 எங்க வரும் இந்த இடத்துல வரும். அடுத்தது பாருங்க, இப்ப இந்த வேகம் என்ன ஒரு காவிக்கணி திசையை கட்டாயம் காட்டணும். திசை இதை நம்ம இந்த வேக உள்ள இதை பிளஸ் திசைன்னு எடுத்தோம்னா இதுக்கு இது திசைன்னு எடுக்கும். எஸ்டி கிராஃப்ல மேல் நோக்கி போறது பிளஸ் எடுத்தோம்னா மைனஸ் இது மேல் நோக்கி போறாரு, இது மேல போறாரு, இது மேல் நோக்கி போறாரு. அப்ப இது ஒரு திசை, அதுக்கு எது திசையும் மைனஸ் திசைன்னு எடுக்கும். இப்ப இந்த விடி கிராஃப்ல என்னது இந்த பகுதி இந்த குறித்த ஆழத்துக்கு ஓய்வா இருக்காது. அடுத்தது என்ன எதிர் திசையில இப்ப என்னது எதிர் திசை, எதிர் திசையை காட்டுறதுக்கு என்ன எதிர் திசையில என்னது படித்திறன் மாறல் ஒரு மாறாவையது எதிர் திசையில வர திரும்பி வர அதுதான் இது காட்டுறது. இப்படி உங்களுக்கு வந்திருக்காண்டு தெரியல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருந்து அதிகரிக்கிற ஒரு மாறா இதுல வேகம் என்ன செய்யுது அதிகரிக்குது. சீரா அதிகரிக்குதா சீரலாம் அதிகரிக்கிறதா நமக்கு தெரியாது. அப்ப நம்ம சீரா அதிகரிக்கும் எடுப்போம், எடுத்து அதிகரிக்கும். அடுத்தது என்ன செய்யுது வேகம் குறையுது. வேகம் குறைஞ்சு என்ன செய்யுது 0க்கு வருது. இப்ப இந்த இடத்துல குழம்ப கூடாது. வேகரிச்ச கூறுன வேகம் என்ன செய்யுது குறையுது. பாருங்க இந்த இடத்துல வேகம் கூடுறது படித்திறனத்தை குறிக்கும். வேகம் என்ன செய்யுது குறைஞ்சு என்ன செய்யுது இந்த இடத்துல அப்படியே படித்திறன் படித்திறன் இருக்கிறது இல்லாம வரும். படித்திறன் இருக்கிற இல்ல படித்திறன் இல்லாம வருதுன்னா 0 ஆகும். அப்ப வேகம் குறைஞ்சி என்ன செய்யணும் 0.
அப்ப இந்த வேகநேர வரைவுல மேல் பக்கம் இருக்கிறது ஒரு திசையை காட்டுது, கீழ் பக்கம் ஒரு திசை. இத்தனை இவ்வளவு ஒரு திசையில இருக்கிற வேக மாற்றம், வேகத்துக்கான கிராஃப். அப்ப இத இந்த அடுத்து வேக நேர கிராஃப்ல இப்படி வந்தா என்ன அர்த்தம்? வேக நேர கிராஃப்ல என்னத்தை நம்ம நிறைய பார்ப்போம்? வேகத்தை அளப்போம். ஸோ ஒரு 2 மீட்டர் செகண்ட் -1, 4 மீட்டர் செகண்ட் -1, 6 மீட்டர் செகண்ட் சொன்னா இந்த வேக நேர கிராஃப்ல நேரடியா என்னத்தை நம்ம அளப்போம்? வேகத்தை அளப்போம். அப்ப வேகத்தை நம்ம அளந்தோம் சொன்னா வேகம் இப்ப வேகத்தால இருந்தா இப்ப இந்த ஆரம்ப புள்ளியில இருந்து ஏ வரைக்குமானது, ஏல இருந்து பி வரைக்குமான, சில இருந்து டி, டில இருந்து இ, இருந்து அதே மாதிரி தான். அப்ப ஆரம்பத்துல இருந்து ஏ வரைக்கும் என்னது 2 மீட்டர் செகண்ட் மாறாவியத்துல பயணிக்கிறாரு. ஆனா இதுல என்ன வருது? கிராஃப்ல படித்திறன் தரதுனால ஒரு சரிந்த கோடு வரும். படித்திறன் மாறாம இருக்குது. இதுல படித்திறன் வேகத்தை கூட்டிட்டாலும் நம்ம மாறாத வரைவை கூட்டி, இந்த இடத்துல படித்திறன் 0 வேகம் என்ன 0. அதனால இந்த இடத்துல ஓய்வு வருது. அப்ப வேக கிராஃப்ல அச்சோட வந்திக்குன்னு சொன்னா வேகம் இல்லைன்னு சொன்னா அந்த பொருளை அறிக்கை ஓய்வா இருக்கு. எஸ்டி கிராஃப்ல அச்சோட வந்தாலும் சரி, அச்சுக்கு மேல வந்தாலும் ஓய்வு தான். என்ன இடம்பெயராம இருக்கிறதுனால ஒரு ஓய்வா இருக்காது. ஆனா இந்த இடத்துல அச்சிட வந்ததா என்ன செய்யும்? ஓய்வா இருப்பாரு. இப்ப இது மாறா வேகம், ஆனா என்ன செய்ய எதிர் திசையில பயணிக்காரு. இது என்ன செய்யுது? வேகம் அதிகரிக்குது. வேகம் என்ன செய்யுது? சீரா அதிகரிக்குது. வேகம் சீரா அதிகரிச்சுக்கிட்டா இந்த வேகத்துல படித்திறன் என்ன தரும்? வேக கிராஃப்ல படித்திறன் என்ன தரும்? 6 முடிவுகளை தரும். அப்ப இதுல வேக கிராஃப்ல படித்திறன் 6 முடிவுகளை தந்திக்குன்னு சொன்னா 6 முடிவுகள் செய்யுது அதிக மாறாம இருக்கு. அப்படி அப்ப மாற 6 முடிவுகள் செல்லலாம், அல்ல சீரான 6 முடிவுகள் செல்லலாம். இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் குறையுது. வேகம் குறைஞ்ச காரணம் அந்த அந்த பொருள் என்ன செய்ய அமர் முடிவுது. ஆனா அந்த படித்திறனை பாத்தீங்கன்னா மாறல. படித்திறன் மாறாடி என்ன செய்யுது? மாறா அமர்வுடுகள் அல்லது சீரான அமர்வுடுகள். இப்ப இந்த வேலை கிராஃப்ல எவ்வளவு தூரம் பயணிச்சார்னு கேட்டாண்டா அந்த வேலை கிராஃப்ல 0 இருந்து ஏ வரைக்குமா எவ்வளவு தூரம் பயணிச்சாருன்னா இந்த வேலை கிராஃப்ல வர பரப்பு தான் என்ன தருந்தா தூரத்தை தரும். இந்த எஸ்டி கிராஃப்ல போய் பரப்பு தரக்கூடாது. எஸ்டி கிராஃப்ல அதுக்கான சொல்றேன், நேரடியா என்ன செய்யலாம்? தூரத்தை பண்ணலாம். இந்த பிடி கிராஃப்ல என்ன செய்யலாம்? பரப்பை வச்சுதான் என்ன செய்யலாம்? எவ்வளவு தூரம் பயணிச்சாருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல இருந்து எவ்வளவு தூரம் பயணிச்சாரா இவ்வளவு தூரத்துக்குமான பரப்பை வச்சு எவ்வளவு தூரம் பயணிச்சாரு கண்டுபிடிக்கலாம். இது இவ்வளவு பரப்பை வச்சு எவ்வளவு தூரம் பயணிச்சாரு கண்டுபிடிக்கலாம். தூரம் கேட்டா எல்லா பரப்பையும் கூட்டினா மொத்த தூரம் வரும். இடப்பெயர்ச்சி கேட்டா பிளஸ் மேல மேலைக்கு பதிக்கலாம் பிளஸ் பிளஸுக்கு மைனஸ் போட்டோம்னா விலையில வர்றத இடப்பெயர்ச்சியா வரும். இதுதான் எஸ்டி கிராஃப் தேவையான மெயினான விஷயங்கள். ஒரு 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுல நேர்கோட்டியங்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை வந்து செஞ்சப்போ 7வது கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா வீதி ஒன்றில் வாகனம் ஒன்று செலுத்தப்படும் போது அவதானம் இருக்க வேண்டியதுடன் வீதி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பகுதியை மட்டும் பார்ப்போம். வாகனம் ஒன்றில் பயணம் செய்யும் போது சாரதியை போன்று பயணிகள் ஆசிரியர் முக்கியமான காரணம் யாரு? அது சும்மா ஒரு வாகனத்துல நம்ம போகல, அந்த வாகனம் என்ன வேகத்தை கொண்டிருக்கோ நாமளும் அதே வேகத்தை அந்த வாகனத்தோட திசைதான் என்ன செய்யும்? நம்மளையும் குறிப்படும். அப்ப நாமளும் என்ன செய்யணும்? கட்டாயம் ஆசனப்பட்டி ஏதாவது என்ன ஒரு தாக்கம் வருதா நீட்டு 3ஆம் விதி மாதிரி என்ன தாக்கத்தை வாகனத்துல என்ன தாக்கம் ஏற்படும் வாகனத்துல நாமளும் இருக்கிறதா அதே தாக்கம் என்ன செய்யும்? எமக்கும் வரும். நீர் ஒன்றில் குறிப்பிடப்பட்ட தொடர்பட்ட இயக்கம் தொடர்பு விதி நியூட்டனின் 3ஆம் விதி எனது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமன் தாக்கம் 3 விதிகளுக்கு எனது முதலாவது விதி என்ன?
அது கூட அதையும் சொல்லிட்டு போறேன். நியூட்டனோட முதலாவது விதி என்ன? ஒரு பொருள் ஓவில் ஒரு பொருள் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பொருள் எந்த ஒரு விசையுமே தொழிற்படாது. விசைன்னா விளையுள் விசை ஒன்று அதுல நிறைய விசைகள் தொழிற்பட்டாலும் அதுக்குன்னு எல்லா விசையும் சேர்த்து ஒரு விளையுள் விசை அல்லது எந்த ஒரு விசையுமே தொழிற்படல என்றால் அது ஓய்வுல இருந்தீங்கன்னா அப்படி என்ன செய்யும்? அது ஓய்வுல தான் இருக்கும். அல்லது அந்த பொருள் இயங்கி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு மாறா வேகத்துல பீங்கிற வேகத்துல இயங்கி கொண்டிருந்தீங்கன்னா அதுல எந்த ஒரு விசையுமே தொழிற்படல அல்லது விளையுள் விசை ஒன்றும் தொழிற்படல அப்படி இருந்தீங்கன்னா அந்த இயக்கத்தை எதுவுமே மாற்றாது. அது அப்படியே மாற வேகத்துல பயணிச்சு கொண்டிருக்கும். ஓய்வுல இருந்தீங்கன்னு சொன்னா ஓய்விலே இருக்கும். இது அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு பொருள் ஓய்வுல இருக்கின்றன்னு அர்த்தம் அந்த பொருள்ல எந்த ஒரு விசையுமே தொழிற்படல. அப்படி தொழிற்பட்டாலும் விசைகள் எல்லாம் தொழிற்பட்டாலும் அந்த விசைகளோட என்ன அடிக்கும்? பூச்சியம் அடிக்கும். இதான அது வந்து நம்ம கேள்விகள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி இப்போ அந்த பொருள் மாற வேகத்துல இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னா ஏன்னா அந்த பொருள்ல எந்த ஒரு விசை ஒன்று தொழிற்படாம இருக்கலாம். விசை தொழிற்பட்டாலும் அந்த விசைகளோட கூட்டுத்தொகை பூச்சியமா இருக்கும். இப்ப இஞ்சால இந்த பொருளுக்கு எஃப்ங்கிற விசை தொழிற்படுது, இஞ்சால எஃப்ங்கிற விசை தொழிற்படுது, பண்ணுங்கிற விசை எஃப்ங்கிற விசையும் தொழிற்படுது. அப்ப இந்த பொருள் அப்பயும் என்ன செய்யுது? மாறா வேகத்தோட இயங்கு. மாறா வேகத்தோட இயங்குற இந்த பொருள்ல விளையுள் விசை பூச்சியம். அதாவது எந்த ஒரு விளைவுலான எந்த ஒரு விசையும் இல்லை. விளைவு விசை பூச்சியம் இதுல இருக்கிற மொத்த விசை என்ன? F1 plus F2 அது சமம் என்ன? 0. அப்ப F1 F2 0 சொன்னா அப்ப F1 சமம் என்ன? F2. அப்ப F1 F2 என்ன? சமனா இருக்கும். சமனா இருக்கிறதுனால விளைவு விசை 0 அதனால என்ன செய்யுது? மாறா வேகத்தோட தொழிற்படுது. அதிவேக பாதை நியூட்டனின் முதலாம் விதி பார்த்தன. நியூட்டனின் இரண்டாம் விதி கேள்வி வரக்குள்ள நியூட்டன் இரண்டாம் விதியில் வந்து அதை சிரமப்படுத்துவான். அதிவேக பாதையின் தொடக்கத்திலிருந்து அப்பாதையின் இறுதி வரை அதில் ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள உயர்ந்தபட்ச வேகத்தில் செலுத்தப்பட்ட ஏனும் வாகனத்திற்கு இங்கு அதிவேக பாதைப்படியானது நேர்கோட்டு புரியுது கொள்வர். அவங்க சொல்லிட்டாங்க இடப்பெற்ற நிற கிராஃப் தரப்பட்டிக்கு உயர்ந்தபட்ச வேகத்துல போகுதாம் அந்த வாகனம். இடப்பெற்ற நிற கிராஃப் பார்ப்போம். ST கிராஃப் இருபத்தி 7,000 மீட்டர் தூரம் பயணிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நேரம் எவ்வளவு? 1000 செகண்ட். ST கிராஃப்ல நேரடி நம்ம என்னத்தை பார்ப்போம்? தூரத்தை பார்ப்போம். இப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கு? 1000 செகண்ட் எடுத்திருக்கு. எவ்வளவு தூரம் வந்திருக்கு? 27,000 மீட்டர் பயணிச்சிருக்கு. இதுல படிக்கிற என்ன தரும்? வேகம் தரும். வேகம் எப்படி மாறாம இருக்கு. அப்ப எப்படி பயணிச்சுக்கு? இந்த இடத்துக்கு வரதுக்கு மாறா வேகத்துல சீரான வேகத்துல பயணிச்சிருக்கு. அதுவும் எப்படி பயணிக்குது? உயர்ந்தபட்ச வேகத்துல அது பயணிக்குது. கடைசி இப்ப வரைவை பயன்படுத்தி பின்னர் வினாக்களுக்கு விடை எழுது. அதிவேக பாதையின் நீளம். அப்ப ஆரம்பத்துல இருந்து இறுதி எழுத்துவது வரைக்கும் மொத்தமா போயிடும். அப்ப அதிவேக பாதையின் நீளம் தான் கேட்டிருக்கு. அப்ப நீளம் என்ன? ஆரம்பத்துல இருந்து மொத்தமா போனதுதானே அதுல நீளம். அப்ப இந்த 27,000 மீட்டர் தான் அந்த பாதையில நீளமா இருக்கும். அந்த அதிவேக பாதையில் வானம் ஒன்றை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகத்தை கணிக்கும். இவத்தரி வேகம் என்ன? மாறா வேகத்துல பயணிக்குது. அந்த வேகம் இந்த கிராஃப்ல படுத்து நடத்தாரு. படுத்துறது என்ன? ST கிராஃப்ல படுத்துற தூரத்தின்கள் இடப்பெயர்ச்சிகள் நேரம். மொத்த இடப்பெயர்ச்சி என்ன? 27,000 மீட்டர். நேரம் அளவு இருக்கிறது 1000 செகண்ட். 1000 செகண்டா? 27 மீட்டர் செகண்ட் -1. கடும் மழை உள்ள நாட்களில் மேலே மூணில் குறிப்பிட்ட அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றை செலுத்தும் போது பேண வேண்டிய உயர்ந்தபட்ச வேகம் 15 மீட்டர் செகண்ட் -1 இருக்க வேண்டும் என சாரதிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது.
இப்ப கடும் மழையா நாட்கள்ல என்ன செய்யல, ஆக வேகமா போகல. அது என்ன காரணம்? இப்ப கடும் மழை டைம்ல ரோட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வழுக்கக்கூடிய தன்மையா இருக்கு. கொஞ்சம் வழுக்குறன்னா என்ன அர்த்தம்? உராய்வு என்ன இருக்கணுமே அந்த ரோட்ல குறைவா இருக்கு. உராய்வு குறைவா இருந்துச்சு சரிங்களா? அந்த வாகனம் என்ன செய்யும்? மெயினாவே நம்ம வாகனங்கள் இயங்குறதுக்கு மெயின் காரணம் என்ன? இந்த ரோட்டால உராய்வு தான் காரணம். உராய்வு குறைவா என்ன செய்யும்? வாகனம் வலிக்கிட்டு போயிடுது, இயங்காது. இந்த உராய் நடக்கக்குள்ளேயும் நமக்கு முக்கியமான கொடுக்குற விஷயம் என்ன? உராய்வு விஷயம். இப்ப இந்த ரோட்ல மழை காலங்கள்ல என்ன உராய்வு விசை குறையறதுனால என்ன செய்யும்? வேகத்தை குறைவாதான் ஃபாஸ்டா ஓடையில ஃபாஸ்டா ஓட என்ன செய்யும்? உராய்வு விசை நம்மளோட அந்த வாகனத்தை வழுக்காம ஒரு நிலையா போறதுக்கு வருது உராய்வு விசை. அப்ப மழை காலங்கள்ல உராய்வு விசை குறைவா இருக்கிறதுனால ஃபாஸ்டா போயிடலாம். ஒரு குறித்த வேகத்துக்குள்ளதான் போகணும். அந்த உயர்ந்தபட்ச வேகம் 15 மீட்டர் செகண்ட் -1 இருக்க வேண்டும் என சாரதிக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடுமழை உள்ளது அதிவேகத்தில் வாகனத்தை செலுத்தக்கூடாத சாலை எச்சரிக்கை பிரதான காரணம் என்ன? வழுக்கும், அது ஆபத்து தரும். இந்த உராய்வு இந்த மேலே ஏற்கான உமது விளைவு விஞ்ஞான ரீதியா விளக்குக. எனது ரோட்ல உராய்வு குறைவா இருக்கும். இந்த மழை காலங்களில் உராய்வு குறைவா இருக்கிறதுனால ஆபத்து ஏற்படும். அதான் விஞ்ஞான விளக்கம். மழைக்காலம் உராய்வு குறைகிறது தான். அடுத்து பாருங்க, கடுமழை உள்ள நாளில் மேலே குறிப்பிட்ட அதிவேக பாதை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சென்ற பி எனும் ஒரு வாகனத்தின் இயக்கம் கீழே தரப்பட்டுள்ளவாறு அமைந்தது. எப்படி தெரிஞ்சுக்காங்க? அது ஓய்விலிருந்து ஆரம்பித்து முதல் 10 செகண்ட்களில் சீராக ஆரம்பிக்கு உயர்ந்தபட்ச வேகத்தை 15 மீட்டர் செகண்ட் -1 அடையும். இந்த அடுத்தது முதல் 10 செகண்டுக்கு சீரா ஆரம்பிக்கு உயர்ந்தபட்ச வேகத்தை அடையலாம். பின்னர் அதே வேகத்தில் குறித்த நேரத்துக்கு பயணம் செய்து பின்பு இறுதி 10 செகண்ட்களில் சீராக அமர்முடுகி அதிவேக பாதையின் இறுதி ஓய்வுக்கு வந்தது. உயர்ந்தபட்ச வேகத்துக்கு கொஞ்சம் மாறா வேகத்தில் அதே வேகத்தில் கொஞ்ச நேரத்துக்கு பயணிச்சுட்டு பின்னர் நெருங்கி இறுதி 10 செகண்ட்களில் சீராக அமர்முடுகி அதிவேக பாதையில் இறுதியில் ஓய்வுக்கு வந்தது. இந்த தகவலை காட்டி வாகனம் B இயக்கத்துக்குரிய வேக வரைவில் பரம்பரை படத்தை வரையும். நான் வேக வரைவு கேட்காங்க, என்னைய பரம்பரை படத்தை தான் கேட்காங்க. முதல் 10 செகண்ட்கள், முதலாவது 10 செகண்டுக்கு என்ன செய்யுது? உயர்ந்தபட்ச வேகத்தை அடையுது, பயணம் சரி. வேகத்தை அடையுது. அடுத்தது என்ன செய்யுது? சீராக உயர்ந்தபட்ச அடைந்து பின்ன அதே வேகத்துல குறித்த நேரத்துக்கு எவ்வளவு நேரம் தெரியாது எனக்கு, குறித்த நேரத்துக்கு பயணம் செய்யும். டி செகண்ட் எடுக்கும். இது 10 செகண்ட். இது வர்றதுக்கு மொத்தம் டி செகண்ட் எடுக்குது. அதே 15 செகண்ட் மாறா வேகத்துக்கு பயணிக்கு திரும்பி என்ன செய்யுது? அதே 10 செகண்டுக்கு அதே வேகத்துல இருந்து என்ன செய்யுது? அமர்வு. இது 0ல இருந்து என்ன செய்யுது? 15 மீட்டருக்கு வருது. அப்ப அதுக்கு நேரம் என்ன? 10. அப்ப 6 முடுகு. இது 6 முடுகு. படுத்துற 7. இங்கே என்ன செய்யுது? ஆரம்ப வேகம் 15 மீட்டர் செகண்ட், இறுதி வேகம் 0. கெடுக்கிற நேரம் 10 செகண்ட். அப்ப 2 படுத்துற என்ன இருக்கும்? 7 இருக்கும். அடுத்து வாகனம் B அதிவேக பாதை பயணம் செய்வதற்கு அடுத்த மொத்த நேரத்தை காண்க. இப்ப நேரத்துல பார்த்துட்டு இந்த பாதை தான் என்ன செய்யுது? இதுவும் பயணிக்குது. ஆனா இதுல வேக நேர வரைவு இப்படி வருது. இப்ப எமக்கு என்ன தெரியும்? வேக நேர கிராஃப்ல பரப்பு தரும். இந்த வழியிலேயே நம்ம காணலாம். பரப்பு நினைக்கிற மாதிரி தூரத்தை தரும். மொத்த தூரம் எமக்கு தெரியும் 27,000 மீட்டர். 27,000 மீட்டர் மொத்த தூரம் தெரியும். பரப்பு என்னது? இது சரிபகத்துல பரப்பு
சருவத்துக்கு பரப்பு அந்த அவசரம் செய்யறது அரைதர அடிதர செங்குத்தீரங்கள் கூட்டுத்தொகை தர சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை தர செங்குத்தீரம். சமாந்தர பக்கம் என்னது? டி கொடுக்கிற டி செகண்ட் பிளஸ் 20 பிளஸ் டி. செங்குத்தீரம் எதுனா 15 15. மொத்த நேரத்தை நாங்க கேட்காங்க, நமக்கு டீயை கண்டுபிடிச்சது தானே. நீங்க மொத்த இதை போய் சுருக்கி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல விட இதான் இப்ப ஐடியா என்ன, ஐடியா நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது சுருக்கள் தான் அங்க செய்யும். மொத்த தூரம் நமக்கு தெரியும். இதுல பரப்பு என்ன, இந்த வேலை பரப்பு மொத்த தூரத்துக்கு தெரியும். மொத்த தூரத்துக்கு சமன் தெரியும். மொத்த தூரம் 24 பரப்புக்கான சமன்பாடு போட்டாங்கன்னா இந்த டீட பெருமானம் வரும். டீட பெருமானம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா சுருக்கி போட்டீங்கன்னா டி சமன் 1190 செகண்ட் வரும். இது டீட பெருமானம். கேள்வி மொத்த நேரம் இப்ப டி தான் 1790 சொன்னா மொத்த நேரம் என்ன, இதுக்கு ஒரு 10 செகண்ட் வந்திருக்கும், இதுக்கு ஒரு 10 செகண்ட் வந்திருக்கும். மொத்தம் என்ன 1810 செகண்ட். இது ஐடியா மட்டும் இல்லைங்க சரி. உங்களுக்கு இது பரப்பு தரும். மொத்த தூரம் நமக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு பரப்பு தான் மொத்த தூரத்துக்கு சமனுங்கிற விஷயத்தை போட்டீங்களா. அடுத்தது வானம் பீன் திணிவு 3000 கிலோகிராம் ஆயின் உயர்ந்தபட்ச வேகத்தில் பயணம் செய்த வேளையில் அதன் உந்தத்தை காண்க. உந்தம் ஒரு சின்ன விஷயம். உந்தம் சமன் என்ன, ஒரு திணிவுள்ள ஒரு பொருளுக்கு வேகம் இருந்தீங்கன்னா அந்த பொருளுக்கு கட்டாயம் நினைக்கும் உந்தம் இருக்கு. உந்தம் சமன் திணிவு தர வேகம். இந்த திணிவு என்ன, அது 3000 கிலோகிராம் சேர்ந்துருக்காங்க. இந்த வேகம் 15 தெரியும். பெருக்கி போட்டீங்கன்னா இந்த விஷயம் ஐடியா மட்டும் சொல்லிட்டு போறேன், நேரம் குறைவுபாடு. உந்தம் சொன்னா திணிவுல எந்த எல்லா பொருளுக்கும் உந்தம் இருக்கும். திணிவு வேகம் இருக்கும்டா உந்தம் வரும். பாருங்க 2018 எஸ்ஐக்கள் 7வது எஸ்ஐக்கள் இருந்த ஒரு கிடை மேசை மீது 800 கிராம் திணிவுள்ள ஒரு உயர்ந்த கனவுரு மரக்குற்று வைக்கப்பட்டிருக்கிறது. இம்மரக்குற்றியின் நிறையை கணிக்க லேசான டக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு பொருளோட திணிவு எம்னு சொன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் புவியினால இந்த புவிக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் புவியினால என்ன செய்யப்படும், ஒரு ஈர்ப்பு ஒன்று வழங்கப்படும். அந்த ஈர்ப்பு தான் என்று செல்லும். ஒவ்வொரு புள்ளிக்கும் என்ன செய்யப்படுதா, புவியினால ஈர்ப்பு கொடுக்கப்படும். அந்த ஈர்ப்புட விளைவில் தான் அந்த ஒரு சீரான பொருள் இருந்தா அதோட மையத்துக்கு வெளிப்படும். அதை என்ன செய்யணும்னா திணிவை அந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் புவியினால வழங்கப்படுற ஆர்முடுகளை ஜீன்னு செல்லும் ஈர்ப்பு ஆர்முடுகள் திணிவை ஜியால பெருக்க உயிர்ப்பாக பெருக்கிறோம்னா அந்த பொருளுடைய நிறைவு. இதான் தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு பொருளை திணிவை ஒவ்வொரு பொருளோட புவிக்கும் இடையே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்யப்படுதுன்னா புவியால ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் அந்த பொருளுக்கு நிற உருவாகும். சரியான அந்த ஈர்ப்பு விசை காரணமாக உருவாகிற ஆர்முடுகள் தான் உயிர்ப்பு ஆர்முடுகள். அதை ஜீன்னு சொல்லுவோம். அது 10 மீட்டர் 10 மீட்டர் செகண்ட் சொல்லுவோம். அப்ப எம்ங்கிற திணிவுக்கு உயிர்ப்பு நிறைய எம்ஐ ஜியால் கிடைக்கணும்னா அந்த பொருள் நிற வரும். அப்ப 800 கிராம் திணிவு 800 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் நிறைய பார்த்தோம்னா இங்க அவதானமாயிக்கணும் கிராம்ல இருக்கு. கிராம்ல இருக்கிற கட்டாயம் சர்வதேச அளவுக்கு மாத்தம். கிராம கிலோகிராம் மாத்திரம் 0.8 கிலோகிராம். 1000 பிரிக்கணும். 1000 பிரிச்சோம்னா கிலோகிராம் வரும். தர 10 பிரிக்கணும்னா 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரும். 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 விசை 8 நியூட்டன். நிறை என்னது 2 கிராம் 8 நியூட்டன். மரக்குற்றின் மூலம் மேசை மீது ஊற்றப்படும் விசை மரக்குற்றின் நிறைக்கு சமமாகும். இப்ப விசைகள் குறிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மேசையில மரக்குற்றி
இப்ப எப்பயும் இது சீராக மறக்கும். இதுல மையத்துல என்ன செய்யும்? நிறத்தொழிப்படும். செவ்வன் மருதாக்கம் எந்த ஒரு பொருளும் ஒன்றோட தொடுகையால இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொடுகையின் மேற்பரப்பு போயிட்டாலே எந்த மேற்பரப்பால தொடுகை விடுதோ அந்த மேற்பரப்புக்கு என்ன செய்யணும்? ஒரு செங்குத்த ஒரு விஷயம் கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம எப்ப என்ன செய்வோம்னா செவ்வன் மருதாக்கம். செவ்வன் மருதாக்கம்ங்கிறது ரெண்டு பொருட்கள் ஒன்றோடு மேற்பட்ட தொடுகையில் இருக்கக்குள்ள ஒரு மேற்பரப்பால அந்த பொருளுக்கு வழங்கப்படுற செங்குத்தான விஷயத்தான் செவ்வன் மருதாக்கம்னு சொல்லுவோம். அது எங்க இருந்து தொடங்கும்? இங்க இருந்து வரும். நிறைய வரைக்கும் இங்க இருந்து வரும். இப்ப இந்த பொருள் சமநிலையில இருக்கு. சமநிலையில பொருள் இருக்குன்னு சொன்னா முதலாம் தேதி விளைவிச பூஜ்ஜியம். இந்த பொருள் எடுத்தோம்னு சொன்னா இந்த பொருள்ல நிற கீழ்நடி தொழிற்படுது. செவ்வன் மருதாக்கம் என்ன செய்யுது? சைட்டாய் காட்டுறேன். இந்த மேற்பரப்பு மருதாக்கம் நிறைய இருந்துச்சு. இந்த பொருள் சமநிலை இருந்தீங்க ஒரு பொருள் ஒரு மேற்பரப்புல சமநிலை இருந்தா என்னது? எப்ப எம்ஜி எதுக்கு சமம்? விளைவிச பூஜ்ஜியம் தானே. mg plus r அது சமம் என்ன? 0. அப்ப mg சமம் என்ன? r க்கு சமம். இந்த திசை எளிதாகிட்டால எதிர் திசை எங்கால போகல பிளஸ் மாற போகுது. mg சமம் r. அப்ப ஓய்வுலைக்குன்னு சொன்னா செவ்வன் மருதாக்கம் அந்த நிறைக்கு எப்பயும் சமன் அளிக்கும் ஓய்வுலைக்கிற பொருளுக்கு. மரக்குற்றி மூலம் மேசை மீது ஊற்றப்படும் விசை மறைக்குற்றிற்கு சமம். அதுதான் சொல்லிக்காங்க சமம் என்று சொல்லி. அப்ப இந்த பொருள் ஓய்வுல இருக்கு. அப்ப நிறைக்கு என்னது? மருதாக்கம் சமன் அளிக்கும். மேசையின் மூலம் மரக்கூற்றின் மீது ஊற்றப்படும் மருதாக்கம் இருக்காங்க. அப்ப இது இந்த பொருள் ஓய்வுல இருக்கு. நிறத்தான் நிறையங்கள் தொழிற்படுது. புவியீர்ப்புல வந்து ஈர்க்கப்படுது. இந்த மேசையினால இந்த ஆறுங்கிற மருதாக்கம் செவ்வன் மருதாக்கத்தை கொடுக்குது. அந்த பதிலா என்ன செய்யும்? இந்த குற்றிக்கு இன்னொரு மருதாக்கம் பேசுன்னு எடுப்போம். அப்படி இந்த பொருள் சமநிலை முதலாம் விதி அந்த பொருள் ஓய்வு அளிக்கும். இந்த பொருள் ஓய்வு அளிக்கி அடுத்த நியூட்டன மூணாம் விதி சேர்ந்து ஒவ்வொரு தாக்கத்துக்கு சமணம் எதிர்மான மருதாக்கம் இருக்கி மேசையினால ஒரு தாக்கம் கொடுத்துக்கின்னு சொன்னா அதே சமண மருதாக்கம் என்ன செய்யும்? குற்றினால மேசைக்கு கொடுக்கப்படும். அப்ப இப்ப இந்த பொருள் சமநிலை இருக்குங்க. நிறைக்கு சமனாக அவங்க இதை யோசிக்க தேவையில்ல. நிறைக்கு சமனாக நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. நிறைக்கு சமமாகும் அவங்களே சொல்லிக்காங்க. உணர்த்தப்படும் விசை மரக்குற்றியின் நிறைக்கு சமமாகும் சொல்லி. அப்ப mg என்னது? 8 நியூட்டன். இந்த உணர்த்தப்பட்ட விசை என்ன? அப்ப ஆர் சமன் என்னது? 8 நியூட்டன். யோசிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. மேலே வியில் பெறப்பட்ட தோற்றப்படும் இயக்கம் பற்றி நியூட்டனின் விதியை பேரிடுது. அப்ப என்ன ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் இருக்கு. அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா என்னது? நியூட்டன மூணாம் விதிப்படி என்னது? நிறை என்னது? அதுல மேசை வழங்கப்படுற மறுதாக்கத்துக்கு சமனா இருக்கு. ஒரு தாக்கத்துக்கு மறுதாக்கம் இந்த தாக்கத்துக்கு உண்மையிலே என்னன்னா மேசை இதை பத்தி தேவையில்ல. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓய்வுல இருக்கு. அப்ப இந்த ஓய்வுல இருக்கிறதுனால இந்த மருதாக்கத்துக்கு சமம். அடுத்த ஒன்றில் காட்டப்பட்ட மரக்குற்றி மேசை கிடையாது என்பதற்கு ஏபி ஆகிய புள்ளிகள் எதில் ஒரு விசையை பிரயோகித்தல் உகந்ததாகும். இப்ப இங்கதான் திருப்பம் வரப்போகுது. இதாக முக்கியமானது. போட்டியாங்க ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குற்றி மேசை மீது கிடையா இயங்குவதற்கு ஏபி ஆகிய புள்ளி எதில் ஒரு விசையை பிரயோகித்தல் உகந்ததாகும். இந்த ஏண்டு ஒரு புள்ளி இது இந்த மையம் ஏண்டு ஒரு புள்ளி தந்திருக்காங்க. பீன் ஒரு புள்ளி தந்திருக்காங்க. அதே மாதிரி இயங்க போகுதுன்னா இந்த மேற்பரப்பால ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். இப்ப நம்ம இந்த பொருளை என்ன செய்ய போறோம்?
இயக்க போக்குறம் கிடையா இயக்கணும். இது என்ன திரும்பல் அடையக்கூடாது. இப்ப இந்த புயற்மையத்துக்கு கீழே நம்ம கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யாது, இந்த அச்சு பற்றி சுழற்சி அடையுமா? விசை திருப்பம்ங்கிறது ஒரு அச்சு பற்றி ஒரு பொருள் திருப்பம் அடைய வைக்கிறது. இப்ப இந்த இடத்துல கொடுத்தோம்னு சொன்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்து புயிர் மையம் இது இந்த இடத்துல நம்ம விசையை கொடுத்தோம்னு சொன்னா இந்த இந்த புள்ளின்னு செஞ்சிருக்கு மேற்பரப்புல தொடங்கியோட. அப்ப இது என்ன செய்யும், இப்படி இழுக்க போகக்குள்ள இந்த புள்ளி பட்டி என்ன செய்ய பார்க்கும், இந்த பொருள் என்ன செய்யும் திரும்ப பார்க்கும் இந்த புள்ளி. ஆனா இந்த இடத்துல கொடுத்தோம்னு சொன்னா உயிர் மையத்துக்கு கீழறிக்கி, அப்ப உயிர் மையத்துக்கு கீழறிக்கிறதுனால என்ன செய்ய நிறைய ஒரு செல்வாக்கு வராது. அப்ப இது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு. இந்த புள்ளி பற்றி திரும்ப பார்க்கும். அப்ப இந்த பொருள் என்ன செய்ய பார்க்கும், அவன் மேல கொடுத்தோம்னு சொன்னா நம்ம விசையை கொடுத்தா என்ன செய்யும், இந்த பொருள் புரளாம இந்த புள்ளி பற்றி புரளாம என்ன செய்யும் கிடையா இயங்கும். அதான் கேட்காங்க எந்த புள்ளியில நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஏங்கிற புள்ளியில உங்களுக்கு மேலே உங்களுடைய காரணம் என்ன, ஏன் பி வட்டி கொடுத்தா அந்த பொருள் என்ன செய்யும் திரும்ப பார்த்தோம் ஒரு விசை திருப்பம் உண்டு திரும்ப வந்து வருது. அது உராயுசை பற்றி போட்டிருக்கு, இந்த கிராஃப் ஒன்று போட்டி பாருங்க. மேலே ஏபி ஆகியவற்றில் உகந்த புள்ளியில் ஒரு நியூட்டனின் தராசை இணைத்து ஏபி நம்ம கண்டுபிடிச்சோம். ஏ அப்ப ஏல தான் இப்ப நம்ம நியூட்டன் தராசை நம்ம இணைக்க போகிறோம். ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுல நினைச்சு படிப்படியான செய்யறோம். ஒரு கிடைவிசை எக்ஸ பிரயோகிக்கப்படுது. கிடைவிசை என்னது, எக்ஸ படிப்படியான செய்யறோம் பிரயோகிக்கும். இப்ப விசை எக்ஸுக்கு எதிராக மரக்குற்றுமை உணர்த்தப்படும் உராய்விசை எஃப் வரைபடுத்தப்பட்டது. அப்போது ஒரு ஒன்றை உராய்விசை பற்றி பார்ப்போம். உராய்விசை எப்ப தொழிற்படும் சொன்னா ஒரு மேற்பரப்புல ரெண்டு பொருள் ஒரு மேற்பரப்பு சார்பா ரெண்டு ஒன்றுக்கொண்டு மேற்பரப்பு சார்பா இயங்க எத்தனைப்படுதான் என்னது அந்த பொருளை இயக்கத்தை எதிர்த்து அந்த மேற்பரப்பால் வழங்கப்படுற விசை தான் உராய்விசை. உராய்விசை எப்ப தொழிற்படும் இயங்க எத்தனைக்கப்படுவோம், இயங்காம சும்மா என்ன செய்யாது உராய்விசை தொழிற்படும். இந்த திசையில இந்த பொருள் இயங்கப்படுதுன்னு சொன்னா இந்த இயக்கத்தை எதிர்த்து என்ன செய்யுதுன்னா இயக்கத்தை எதிர்த்து என்ன செய்யுதுன்னா இந்த மேற்பரப்பால ஒரு விசையும் வழங்கப்படும். அந்த விசையை தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா உராய் விசைன்னு சொல்லுவோம். இந்த உராய் விசைக்கு நம்ம இயங்கறதுக்கு முந்தி உள்ள கட்டம் அதாவது நிலைகள் உராய் விசைன்னு சொல்லுவோம். இயங்க எத்தனைக்கிற கட்டத்துல மேக்சிமம் உராய் விசை அடையும், அதை நம்ம வெள்ளை உராய் விசைன்னு சொல்லுவோம். இயங்கக்குள்ள உராய் விசை சொல்லுவோம், இயக்க வீர உராய் விசைன்னு சொல்லுவோம். இந்த எல்லை உராய் விசை ஆக முக்கியம். எல்லை உராய் விசை மேக்சிமம் வரக்கூடிய இந்த உராய் விசை தான் எதுல தங்கிருக்கீங்க சொன்னா அந்த மேற்பரப்புல தன்மை எக்ஸ் சமன் மியூ இன்டு ஆர்ல தங்கிருக்கு. சரியா, எக்ஸ் சமன் மியூ ஆர்ல இந்த வெள்ளை உராய் விசை மேக்சிமம் தங்கிருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த எல்லை உராய் விசை அடையும் காட்டியும் இந்த பொருள் என்ன செய்யாது இயங்காது. நம்ம வழங்குற எவ்வளவு விசை கொடுத்தோமோ அந்த விசை வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும், விசை கூடிட்டு வழங்குற விசையும் இந்த உராய் விசையும் இது சமனாரி. அதான் இந்த கிராஃப்ல போட்டிருக்காங்க. கிராஃப்ல அந்த ஆக மேக்சிமம் இருக்கிறது 4 நியூட்டன். இந்த 4 நியூட்டன் தான் அது மேக்சிமம் வெள்ளை உராய். அதாவது அந்த மேற்பரப்பால் இந்த குட்டிகளை கூடிய அதி உயர் விசையத்தான் எல்லை உராய் விசைன்னு சொல்லுவோம். அதி உயர் உராய் விசை தான் எல்லை உராய் விசை. அந்த எல்லை உராய் விசை அடையும் வரைக்கும் நம்ம வழங்குற விசை எதுக்கு சமனாயிருக்கும், இந்த உராய் விசைக்கு சமனாயிருக்கும். இப்ப மரக்குற்றுமை உணர்த்தப்படும் விசை எக்ஸ் ஆனது 3 நியூட்டன் இருக்கும்போது மரக்குற்றுமை உணர்த்தப்படும் உராய் விசைக்கு வழங்கும் பேர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த எல்லை உராய் விசை 4 நியூட்டன் தானே. 4 நியூட்டன் சொன்னா நான் கிராஃப் அடிக்கி நான் உராய் விசைக்கான கிராஃப் போடுவோம். இவ்வளவு வரைக்கும்னா இதான் மேக்சிமம் வெள்ளை இது இந்த உராய் விசை வெள்ளை உராய் விசைன்னு சொல்லுவோம். இது இயக்கவியல் உராய் விசை. இதுக்கு கீழைக்கிற இல்லாம என்னது நிலையியல் உராய் விசை. இந்த வெள்ளை உராய் விசை அடையங்காடி நம்ம கொடுக்குற விசை ஒவ்வொன்றுமே என்னது உராய் விசைக்கு சமனா இருக்கு.
இந்த கேள்வியில 4 நியூட்டன் போட்டிக்கு எல்லை உராய்வு. இப்ப 4 நியூட்டன் குறைய 3 நியூட்டன். 3 நியூட்டன் வழங்கும் போது என்ன விசது? நிலைகள் உராய்வு விசை. அந்த 3 நியூட்டன் வழங்குற விசை 3 நியூட்டன் இருந்துச்சுன்னு சொன்னா உராய்வு விசை என்ன கிடைக்கும்? 3 நியூட்டன் தான். சரியானே? வரைவில் காட்டப்படும் மரக்குற்று மீது உணர்த்தப்படும் எல்லை உராய்வு விசை அது. இதுல கிராஃப் படி எல்லை உராய்வு விசை 4 நியூட்டன். ஒரு பெரிய மரக்குட்டி ஒரு சமதள கரட்டு மேற்பரப்போடு இழுத்து கொண்டு செல்ல வேண்டியது. ஒவ்வொரு மேற்பரப்புடைய உள்ள உராய்வு குறைப்பு பயன்படுத்த ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட முறைகளை குறிப்பிடுகிறது. அப்புறம் இப்ப என்ன, ஒரு குற்றி, இந்த குற்றி ஒரு ஒரு கரட்டு மேற்பரப்புல ஒரு பெரிய குற்றி உண்டு. இந்த மாதிரி ஒரு குற்றி இழுத்து போகணும். இப்ப என்ன, ஒரு மேக்சிமம் இயங்க எத்தனைக்கு வரைக்கும் எல்லை உராய்வு விசை இருக்கும்? 4 நியூட்டன் எல்லை உராய்வு விசை. இப்ப இயங்கிட்டுன்னு சொன்னா அதோட கொஞ்சம் குறையும். ஏன்னா இயங்கக்குள்ள கொஞ்சம் மேற்பரப்பு தன்மை மாறுறதுனால கொஞ்சம் குறையும். அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இப்ப மேக்சிமம் எல்லை உராய்வு விசை தானே. எல்லை உராய்வு விசை எது தங்கிருக்கு? மெயினாவே எது தங்கிருக்கு? அந்த மேற்பரப்புல அந்த குற்றியோ ஏதாவது பொருளால் ஏற்படுத்துற மறுதகப்பன் மறுதாக்கம். அடுத்து அந்த மேற்பரப்புல தன்மை. இந்த ரெண்டையும் நம்ம மாத்திருந்தா என்ன செய்யலாம்? உராய்வு விசை என்ன செய்யலாம்? மாத்தலாம். உராய்வு குறைப்பதற்கு அதுல வழிகள் இருக்கும். என்ன, எண்ணெய் பூசுறது, ஒப்பமாக்குறது, அப்படி வசகுறது, அப்படி அந்த தன்மையை குறைக்கிறது, கரடான தன்மையை குறைக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கி, அது விடையும் கொடுத்துருக்கி. ஒப்பமாக்குதல், மசகுடுதல், சும்மா பார்த்து. மேலே 4 குறிப்பிட்ட மரக்குட்டியின் திணிவு 200 கிலோகிராம் ஆகும். அதன் மீது ஒரு சமணரமான விசை என்னது? ஒரு விளைவிலான விஷயம் தொழிற்படுது. சமனில்லாத ஒரு விஷயம் தொழிற்படுது. 100 நியூட்டனை பிரயோகிக்கும் போது திசையில் மரக்குற்றின் ஆறுமுகங்களை கணிக்கும். அப்ப இந்த மரக்குற்றி திணிவு சும்மா வச்சுக்கோங்க, 200 கிலோகிராமா. இப்ப ஒரு 100 நியூட்டனுங்கிற சமணரமான விசை தொழிற்படுது. இப்ப சமணரமான விசைன்னு அவங்க தந்துட்டாங்க. விசையின் திசையில் மரக்குட்டி ஆறுமுகங்களை கணிக்கிறது. சமணரமான விசையின் திசைன்னா அவங்களே தந்துட்டாங்க என்னது? 100 நியூட்டன். அப்ப விளைவு விசைன்றது 100 நியூட்டன். இப்ப என்ன, நியூட்டன் 2ஆம் விதின்னு சொல்லுது? ஒரு பொருள்ல விளைவு விசை சமணரான விசை தொழிற்படி அந்த பொருள் என்ன செய்யும்? ஆறுமுடுக்கும். தொழிற்படுற விசை எதுக்கு நேர்விதி சமன்? அதோட திணிவுக்கும் அதுல ஆறுமுடுகளுக்கும். அந்த விசையின் காரணமா அந்த பொருள்ல ஆறுமுடுகள் உருவாக்கப்பட அந்த ஆறுமுடுக்கு நேர்விதி சமன். அதான் F சமன் MA. அப்ப நமக்கு திணிவு தெரியும், விசை தெரியும், ஆறுமுடுகளை கண்டா சரிதானே? விசை என்ன? 100 நியூட்டன். திணிவு என்னது? 200 கிலோகிராம். 5 மீட்டர் சக்கம் -2. மேலே 4 குறிப்பிட்ட மரக்குற்றி. இப்ப 4ல குறிப்பிட்ட என்னது? உராய்வு குறைப்பதுக்குன்னு வந்துட்டாங்க. உராய்வு விசை இல்லாம செய்யறாங்க. அப்ப அந்த நம்ம உராய்வை பத்தி யோசிக்க தேவை, உராய்வு விசை இருக்குன்னு சொல்லி. அடுத்தது மரக்குற்றி மேலே 5 குறிப்பிட்ட சமணர விசையங்கள் 4 மீட்டர் இயங்கியது. இயக்கத்தின் போது செய்யப்பட்ட பலித வேலையும் அடுத்த வேலை பாருங்க. ஒரு பொருளை வேலைங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்கிறதுக்கு, இயக்கத்துக்கு செய்யப்படுற நம்ம கொடுக்குற சக்தி தான் வேலைன்னு சொல்லுவோம். அந்த வேலை எப்படியா, அந்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்யப்படுற சக்தி ஒன்று அந்த பொருளை இயக்க சக்தியா மாறலாம், அல்ல அந்த பொருளை அடுத்த சக்தியா மாறலாம். வேலைங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இதுக்கு அசைக்கிற போது அந்த செய்யப்படுற வேலை நம்ம கொடுக்குற சக்தி இருக்குதானே, ஒன்று என்னையா மாறலாம், ஒன்று அந்த பொருளை அடுத்த சக்தியா மாறலாம், அடுத்த இயக்க சக்தியா மாறலாம். சரியான? இப்ப நம்ம ஒரு பொருளை ஏங்கிற ஒரு பொருளை ஏல இருந்து பிங்கிற இடத்துக்கு கொண்டு வர, எஃப்ங்கிற விசை எடுத்து கொண்டு வர, பி தூரம் அசைக்கும். அப்ப எஃப்ல இருந்து பிக்கு, ஏல இருந்து பிக்கு வருதுன்னா அந்த பொருள் இயங்குது ஒரு இயக்க சக்தியை கொண்டு இருக்கு. அப்ப நம்ம கொடுத்த அந்த செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தியா மாறிடுது. இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எஃப்ங்கிற விசை, ஒரு மாறா விசையாண்ட கொடுத்து இந்த பிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா, ஆரம்பத்துல ஓய்வுல இருந்தா வரக்குள்ள பிங்கிற வேகத்துல வருதுன்னா
இந்த பிங்கிற இடத்துக்கு செய்யப்பட்ட வேலை என்னதுன்னா விசை, நம்ம கொடுத்த விசை என்ன எஃப்ஓ, நம்ம எவ்வளவு தூரம் நகர்த்தினோமோ அந்த விசையின் காரணமாக அதுல டியால பெருக்கினவாறு என்னது எஃப் இன்டு டி செய்யப்பட்ட வேலைக்கு வரும். இப்ப இந்த பொருள் ஓய்வுல 0ல இருந்து பி வேகத்துக்கு கொண்டிருந்தா எம்ங்கிற திணிவா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னையா மாறி இருக்கு, இந்த பொருளோட இயக்க சக்தியா மாறி இருக்கு. அப்ப அந்த செய்யப்பட்ட வேலை எதுக்கு சமம் ஆயிருக்கும், இயக்க சக்திக்கு சமன்பாடு ½ mv ஸ்கொயர். அதே மாதிரி நம்ம இந்த பொருளை ஏங்கிற இடத்துல இருந்து ஒரு எச்சுங்கிற உயரத்துக்கு உயர்த்துற மாதிரி இருந்தா என்ன, இந்த பொருளோட நிற எம்ஜியா இருந்தா நம்ம கொடுக்குற விஷயம் என்னது, எச்சுங்கிற உயரத்துக்கு உயர்த்திருக்க மாதிரி இருந்தா நம்ம கொடுக்குறது என்னது, எம்ஜிக்கு எதிராக தானே கொடுத்துருக்கோம் ஒரு விஷயம், எம்ஜிக்கு சமமான ஒரு விஷயம் கொடுத்தாலும் மேல உயர்த்தி. அப்ப எஃப்ங்கிற விஷயம் கொடுத்தமா இருந்தா எஃப் சமன் எம்ஜி தானே, மேல உயர்த்தி எச் உயரத்துக்கு உயர்த்திக்க உயர்த்தப்பட்ட ஒரு புவிமட்டத்துல இருந்து ஒரு பொருளை உயர்த்திட்டு இருந்தா அந்த பொருளுக்கு ஒரு கட்டாயம் வாழ்த்து சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்தி என்ன பேர் சொல்லுங்க, அழுத்த சக்தின்னு சொல்லும். ஒரு புவி மட்டத்துல இருந்து ஒரு பொருளை உயர்த்தி வச்சிருக்குமா இருந்தா அந்த பொருளுக்கு என்ன செல்லும், அந்த பொருளானது சக்தியோட கொண்டிருக்கும். அந்த சக்தி என்னன்னு சொல்லுவாங்க, அழுத்த சக்தின்னு சொல்லும். அதாவது எம் இன்டு ஜி இன்டு ஹெச் என்று சொல்லுவோம். அப்ப என்னது, இந்த எம்ஜி எஃப்ங்கிற விஷயம் கொடுத்து இந்த ஹெச் தூரத்துக்கு நகர்த்திக்கும், எஃப் இன்டு ஹெச் தூரத்துக்கு நகர்த்திக்கும். இப்ப எஃப்ங்கிற விஷயம் என்ன அறிக்கும், பொருள நிற எம்ஜியா இருந்ததுன்னா அந்த எம்ஜிக்கு சமமான விஷயம் கொடுத்தான்னு செய்வோம், நகர்த்திருப்போம் எம்ஜி இன்டு ஹெச். எல்லாத்துக்குமே ஒன்றுதான், கொடுத்த விசைய எவ்வளவு தூரத்துக்கு கொடுத்த மாதிரி பெருக்கணும்னா இப்ப இந்த எஃப்ங்கிற விஷயம் தொழிற்படுதுன்னா இப்ப இந்த மேற்பரப்பாளர் எஃப் டேஷ்ங்கிற எஃப் ஒன்னுங்கிற ஒரு உராய்வு விசை தொழிற்படுதுன்னா இப்ப இந்த இப்ப நம்ம கொடுத்த எஃப் விசை கொடுத்து செய்யப்பட்ட வேலை என்ன, எஃப் இன்டு டி. இப்ப நம்ம செய்யக்குள்ள நம்ம உராய்வு விசைகளை எதிர்ப்பு செயற்பாடு, உராய்வு விசை எதிர்த்துக்குன்னு சொன்னா உராய்வு விசைக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும். இப்ப உராய்வு விசையான செய்யப்பட்ட வேலை என்ன செய்யணும், உராய்வு விசை என்னது, உராய்வு விசை என்னது எஃப், உராய்வு விசை எஃப் ஆரம்பிக்கும், எஃப் ஒன் ஆரம்பிக்கின்றா உராய்வு விசை எதுவரை தொழிற்பட்டிக்கும், ஏல இருந்து பி வரைக்கும் தொழிற்பட்டிக்கும், எஃப் ஒன் இன்டு டி. அப்ப மொத்தம் எஃப் ஒன் இன்டு டி வரும். அப்ப எந்த விசையால் இப்ப உராய்வு செய்யப்பட்ட வேலை, உராய்வு விசை எவ்வளவு தூரம் தொழிற்பட்டிக்கும் அந்த தூரம் தவிர கூட உராய்வு செய்யப்பட்ட வேலை. நாம கொடுத்த விசை செய்யப்பட்ட வேலைன்னா நம்ம கொடுத்த விசை தவிர எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொடுத்தோமோ அதை செய்யப்பட்ட விசைனா எப்படி செய்யப்பட்ட வேலை. அதான் கேட்காங்க. இப்ப 5 குறிப்பிட்ட சமணர விசை 4 மீட்டர் தூரம் இயங்குது. அப்ப நம்ம கொடுத்த விசையோட எத்தனை மீட்டர் தூரம் இயங்குது, 4 மீட்டர் தூரம் இயங்குதா, அந்த செய்யப்பட்ட வேலை எவ்வளவு கேட்காங்க. என்ன வர போகுது, கொடுத்த விசை எஃப் ஒன் எஃப் இன்டு டி. எஃப் என்ன 100 நியூட்டன் விசை, தூரம் என்ன 4 மீட்டர் தூரம், 400 ஜூல். இப்ப இந்த செய்யப்பட்ட வேலையில வேகம் என்ன கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்த வேலையின் காரணமா அந்த பொருள் இயங்குதா இருந்தா என்ன செய்யும், இந்த கொடுத்த 400 ஜூல் எதுக்கு சமனாயிருக்கும், அது பெற்ற இயக்க சக்திக்கு சமனாயிருக்கும், ½ mv ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கலாம், வேகத்தை கண்டுபிடிக்கலாம், திணிவு தெரியும், வேகத்தை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு புள்ளி பற்றி திசை திருப்பம் எடுப்போம் சொன்னா இது ஒரு அச்சு பற்றி, அதாவது தராசை இதுல இந்த ஒரு புள்ளி இதுல எஃப்ங்கிற விசை, எஃப் ஒன்னுங்கிற விசை, எஃப் டூங்கிற விசை தொழிற்படும். இந்த ஒரு புள்ளிப்பட்டு திருப்பணுக்குள்ள கட்டாயம் என்னன்னு சொன்னா இந்த எந்த புள்ளிப்பட்டு எடுக்க சொல்றாங்க, இந்த ஓப்பன் இது ஓன்னு சொன்னா இந்த ஓ பற்றி திருப்பம் எடுக்க சென்றாங்கன்னு சொன்னா இந்த ஓவுல இருந்து இந்த விசையை நம்ம இப்படி நிறுத்தோம்னா இதுதான் விசையோட தாக்கக்கோடுன்னு சொல்லுவோம். இது எஃப் டூக்கான தாக்கக்கோடு சொல்லுவோம். இந்த தாக்கக்கோட்டுல இருந்து கட்டாயம் இந்த திருப்பத்துக்காக செங்குத்து தூரம் வைக்கணும். நிறைய தூரம் தான் இருக்கலாம், இப்படி தூரம் தந்திருந்தாலும் இதுக்கு இல்ல வேறொரு கேள்விக்கு மாதிரி வந்திருந்தா இறந்து வர செங்குத்து தூரம் இதான் விசை தாக்கக்கோடு. இந்த தாக்கக்கோட்டுக்கான செங்குத்து தூரம் தான் நம்ம எடுக்கணும், D1. இது D2 எடுத்தோம்னு சொன்னா இப்ப இந்த எஃப் ஒன்னால உருவாக்கப்படுற அந்த ஓப்பர்டியூல திருப்பம் கேட்டா
F1 இப்படி இருக்கு. ஓபற்றி பார்த்தோம், கை வச்சு பார்த்தோம் சொன்னா என்னது, என்ன திருப்பம் இது, இது இடஞ்சுழி திருப்பம். F1 ஓபற்றி உருவாக திருப்பம் என்னது இடஞ்சுழி திருப்பம். இப்படி காட்டும். F1 இந்த ஓபற்றி உருவாக திருப்பம் F1 இன்டு அதுக்கான இந்த விசைதான் தூரம் செங்குத்து தூரம் D1. F2 விசை உருவாக்குற இந்த ஓபற்றி உருவாக திருப்பத்தை பார்த்தோம்னு சொன்னா இது என்ன இது வலஞ்சுழி திருப்பம் F2 இன்டு D2. இப்ப இந்த பொருள் இப்படியான ஒரு தொகுதி சமநிலை இருக்குன்னு ஒன்றே ஒன்று ரெண்டும் எதிர் திசையில் இருக்கு. எதிர் திசையில் இருந்த சமநிலை என்னது, இந்த திருப்பம் ஜாலவார திருப்பமும் சமனா இருக்கு. F1 இன்டு T1 சமன் F2 இன்டு T2. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தராசுகள் வர விஷயம் செய்ய நமக்கு என்ன கேள்வி, ஒரு தராசு தட்டின் மீது 1 கிலோகிராம் அளவு சீனியை வைக்கும் போது தராசு சமநிலை இருப்பதற்கு மற்ற தராசு தட்டின் மீது வைக்க வேண்டிய தராசு படியின் திணிவு 1 கிலோகிராம். இதுல ஒண்ணும் இல்லை, 1 கிலோகிராம் சீனியை வச்சோம்னு சொன்னா மத்த எல்லாம் ஒரு தராசுனால மெயினா என்ன நினைக்கணும், தராசு இப்படிதான் நினைக்கும். அதுல இந்த பகுதியும் சமனாயிருக்கும். F1 இன்டு D1 F2 இன்டு D2 சொன்னா இங்கால விசையும் தராசுல ரெண்டு இந்த விசைக்குமான தூரம் இந்த ஓப்பட்டு தான் திரும்ப போகுது. இந்த தொங்கப்படப்பட்ட பகுதி பற்றி தான் அது திரும்ப போகுது. தராசுல எப்ப என்னன்னா இந்த ரெண்டு பகுதியும் சமனாயிருக்கும். அதனால இந்த தூரத்தை பத்தி யோசிக்க தேவை. ரெண்டு பகுதியும் சமனாயிருக்கிறதுனால அப்ப இந்த வர F1 விசையும் F2 விசையும் சமனாயிருக்கணும் தராசுல. அப்ப நம்ம இஞ்சால நம்ம 1 கிலோகிராம் திணி வச்சோம்னா அங்கால பக்கம் என்ன செய்யும், 1 கிலோகிராம் படி வைக்கிறது. ஒரு சின்ன விஷயம் தான். மேல ஒன்று குறிப்பிட்ட தராசு சமநிலை உள்ள போது அது தொங்கப்பட்ட விலை மீது தாக்கும் விசை. இப்ப நம்ம விசைய பார்ப்போம். ஒரு இலையில் உள்ள விசையை பார்ப்போம். ஒரு இலையில எப்பயும் பார்த்தோம்னா இலை எப்பயும் இழுபட்டிருக்கும். இலையில துளிப்படுற விசையை பார்த்தோம்னா எப்பவும் எப்படி குறிக்கணும், இலையில குறிக்கிற விசையை இப்படிதான் குறிக்கும். ஏன் ஒரு இலைங்கிறது சுருங்கி இருக்காது, இழுபட்டிருக்கணும். இழுக்கிற மாதிரி அது விசைகளை குறிக்கணும். தராசின் திணிவு மாத்திரம் 3 கிலோகிராம். தராசில மொத்த திணிவு எத்தனை, 3 கிலோகிராம். தராசில மொத்த திணிவு 3 கிலோகிராம். தராசு மொத்தமா சேர்த்து 3 கிலோகிராம். இது அப்படியும் ஒரு தொகுதியான மடுப்பு. இதுல ஒரு கிலோகிராம் திணிவு இருக்கு, இதுல 1 கிலோகிராம் திணிவு இருக்கு. ஆனா தராசு மொத்தமா சேர்த்து எத்தனை கிலோகிராம், 3 கிலோகிராம். அப்ப இந்த புள்ளியை நம்ம எடுத்தோம்னா இந்த புள்ளியில இந்த மொத்தத்தை தாங்குது, இந்த மொத்தத்தையும் வந்து தாங்குது. தராசுல 3 கிலோகிராம், வச்சு சீனி 1 கிலோகிராம், படி 1 கிலோகிராம், மொத்தமே எத்தனை பேர் 2 கிலோகிராம், மொத்தம் 5 கிலோகிராம். மொத்தம் 5 கிலோகிராம் சொன்னா அப்ப மொத்தம் இந்த இலை தாங்குறது, சராசரி இந்த இலை தாங்குறது இந்த புள்ளி, இந்த விலையில தானே வெட்டிக்காங்க. தோல்வி என்ன மேல இருக்கிறதுல இந்த மொத்த தொகுதியும் தான் என்ன செய்யுது, மொத்தமா தாங்க. மொத்தத்தையும் பார்த்தோம். இந்த புள்ளி கழிப்புறது பிரிவு உணவு 5 கிலோகிராம். 5 கிலோகிராம் நிறைய என்னது 5 தர 10 50 நிமிடம். இந்த புள்ளி கழிப்புறது என்னது 50 நிமிடம். ஒரு மொத்த விற்பனை அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மொத்த விற்பனை கடையில் ஒரு பெரிய திணிவை நிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிலத்தராசு உருவில் கட்டப்பட்டுள்ளது. தராசின் ஒரு பக்கத்தில் ஒரு 50 கிலோகிராம் திணிவை வைத்து தராசு சமநிலை இருப்பதற்கு அதன் மற்ற பக்கத்தில் எண் திணிவை உருவது தராசு படித்தவிடப்பட்டுள்ளது. ஒரு பெரிய திணிவு பயன்படுத்துவதற்காக தராசை போட்டிருக்காங்க. இதுலதான் இந்த படத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. படத்தை நம்ம என்ன கேட்குமா சின்ன படமா இருக்கும். இப்ப எங்க திருப்பம் எந்த புள்ளி முதலாவது திருப்பத்தோல் வந்தீங்களா என்ன எந்த புள்ளி வந்து திருப்ப முதல்ல பார்க்கும், அந்த புள்ளியை எடுத்துக்கணும். இந்த படத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யணும்.
இந்த ஓ பத்தி தான் திருப்பம் கட்டிக்கோங்க. இந்த புள்ளியில என்னது 50 கிலோகிராம். 50 கிலோகிராம்ல என்னது எவ்வளவு விசையா இருக்கு? 50 தர 10 500 நியூட்டன். இந்த புள்ளி தொழிற்படுற விசைனா 500 நியூட்டன். தாக்க கோடி இது. இந்த புள்ளி பற்றி திருப்பம். இந்தால ஒரு எம்ங்கிற சரி எம்ங்கிற ஒரு படி வந்து அப்ப எம் இன்டு ஜி. இது 5 தர 5 சென்டிமீட்டர் தான். பட்டன் சர்வத தளங்களை போடணும். 100 சென்டிமீட்டர். இப்போ இதுல போடாடி பிரச்சனை சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பட்டு பட்டணும். இப்ப அவங்க லேசாக தந்திருக்காங்க. இது பற்றி திருப்பம் எடுத்து எழுதிருக்காங்க. இது பற்றி திருப்பம். இந்த 50 கிலோகிராம் தீனியின் மூலம் ஓ பற்றி உள்ள ஒரு திருப்பத்தை காண்பித்தார். ஓவை பற்றி உள்ள ஒரு திருப்பத்தை அவங்களே பட்டிருக்காங்க. அவங்க லேசாக தந்திருக்காங்க. அப்ப திருப்பம் என்னது? ஓ பற்றி என்ன திருப்பம்? உடன்குடி திருப்பம். இந்த திசை சுழலகிரி ஓ பற்றி அடுத்த என்ன திருப்பம்? உடன்குடி திருப்பம். திருப்பத்துக்கு சமமான எஃப் இன்டு அதுக்கான செங்குத்து தூரம். எந்த புள்ளி விட்டு திருப்பமோ அந்த புள்ளிதான் செங்குத்து தூரம். இது 500 நியூட்டன். தனித்தனியா கட்டுறதுனால 5 தர சென்டிமீட்டர் கட்ட 60 தடவை கொடுக்கணும். 5 தர 10 2 மீட்டர். 10 மட்டும் 25 நியூட்டன் மீட்டர். இது 500 மீட்டராக வர திருப்பம். தராசுப்படியின் மூலம் ஓ பற்றியுள்ள ஒரு திருப்பத்தை எம்மின் சார்பில் இந்த தராசுப்படி எம் தானே, அப்ப அதுக்கு திருப்பம் கேட்டாங்க. நானும் அதே ரவுண்டு வேறுல எஃப் இன்டு டி என்னது இன்னும் எம் நிறையத்தை நம்ம போடணும். விசைக்கு எம் இன்டு ஜி தூரம் என்னது 100 10 விசைய 2 மீட்டர். போட்டோம் 100 2 மட்டும் பார்த்தோம். எம்ஜி நியூட்டன் இப்ப அடுத்த தராசு சமநிலை உள்ள போது நிச்சயம் மட்டுமல்ல தராசு சமநிலை உள்ள போது புள்ளி ஓவை பற்றி 50 கிலோகிராம் தீவின் மூலம் உண்டாக்கப்படும் இடஞ்சொலி திருப்பம் தராசுப்படியின் மூலம் உண்டாக்கப்படும் வளஞ்சொலி திருப்பத்திற்கு சமமாகும். எம்மின் பெருமானத்தை காண்போம். முடியதான் அந்த ஓட்ட மின்னியலும் காந்தல் அந்த கேள்வியை பார்த்து இப்ப தரா சமநிலைக்கு ரெண்டு திருப்பம் தானே. ஜால வார ஒரு திருப்பம், ஜால வார ஒரு திருப்பம். தராசு இந்த புள்ளி பற்றி இந்த திருப்பம் என்னது? இடஞ்சொலி திருப்பம். இந்த திருப்பம் வளஞ்சொலி திருப்பம். அப்ப சமநிலைக்கு இது இடஞ்சொலி, இது வளஞ்சொலி. அப்ப ரெண்டு ஒன்றே ஒன்று எதிர்த்து நம்ம சமநிலை என்னன்னு தெரியும். ரெண்டும் சமநாய் ஜால வார திருப்பமும் சமநாய்க்கு அல்லது திருப்பங்கிற கூட்டுத்தொகையினை சமநிலை இருந்தால் 0வா இருக்கும். திருப்பங்கிற விளைவில் திருப்ப கூட்டுத்தொகை 0வா இருக்கும். அவனுக்கு தரா சமநிலை லேசா போயிட்டு ரெண்டு திருப்பமும் சமன்ட்டு தான் இருக்கிறதுல நம்ம லேசருக்கு தரவு போய் செஞ்சுட்டு போவோம். உருவாக்கப்படுற திருப்பம் என்ன? 25 நியூட்டன் மீட்டர். உருவாக்கப்படுற திருப்பம் என்ன? எம் இன்டு ஜிகேன தர 10 நியூட்டன் மீட்டர். கேள்வி என்னது? எம் தான் கேள்வி. எம் என்பது 10 திருவடிகள் 2 கிலோகிராம். ஒரு பெரிய திணிவில் இருப்பது தட்டு தராசுக்கு பதிலாக நிலத்தராசை பயன்படுத்த இது அனுகூலம். தட்டு தராசுல என்னது? இந்த ரெண்டு பக்கம் சின்ன சின்ன இந்த வழிதான் சின்ன சின்னதா அளக்கலாம். இப்ப நம்ம இது தராசுப்படி, எம் இருக்கிற தராசுப்படி. ஆனா திணிவு எவ்வளவு அளக்குறோம்? 205 கிலோகிராம். நான் அளவு திணிவு எவ்வளவு இருக்கு? 50 கிலோகிராம் அளந்திருக்கேன். ஆனா நம்மளுடைய சாதாரண தராசுல எவ்வளவு அழைக்கலாம்? 205 கிலோகிராம் படிய போட்டோம்னா 205 கிலோகிராம் தான் அளக்கலாம். அப்ப இதுல அனுகூலம் என்ன? ஒரு சின்ன படியை வச்சு என்ன செய்யலாம்? பெரிய ஒரு திணிவை அளக்கலாம். பெரிய திணிவை நான் அளக்கக்குள்ள லேசா இதுக்கு மேல வச்சு லேசா வளர்ந்துடலாம்.
மத்த இதுல பெரிய திணிபலத்துல என்ன செய்யும் மத்த நம்மளோட தரத்துல நடக்கலாம் பெரிய நடக்கிறது சின்ன படியையும் யூஸ் பண்ணி பெரிய திணி நடக்கலாம் அணுகுலம் கடத்தி கூட இன்னும் ஒரு கடத்தி ஒன்று இந்த கடத்தி கூட மின்னோட்டு தான் அனுப்பணும் கடத்தி சுற்றி என்ன உருவாங்க காந்தப்புலம் உருவாகும் இந்த திசையில இருந்து மின்னோட்டம் ஓடுது அந்த ஒரு ஐந்து மின்னோட்டத்தை இது கடத்தியை சுற்றின்னு சொல்லுவாங்க இந்த திசையில இதுக்கு நம்ம பொதுவா இது எந்த திசையில இருந்து காந்தப்புலம் உருவாகுறது அம்பியர் மைக்சர் அப்படி அவங்களோட யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற இது கடத்தில இந்த திசையில மின்னோட்டம் இந்த கடத்தில் காந்தப்புலம் உருவாகும் இப்ப இந்த திசையில கையை பார்த்தோம்னா கை இந்த பகுதியில் காந்த உருவாகி இது வளைய மாதிரி கடலில் உருவாங்க வளைய மாதிரி உருவாகும் சரியா இந்த பகுதியில இருந்து இந்த தாளுக்குள்ள இந்த போட்டுக்குள்ள போகுது சரியா இது போட்டு சரிதானே உள்ளுக்கு போறத போட்டுக்குள்ள போறத நம்ம எப்படி காட்டுவோம்னா இப்படி காட்டுவோம் எப்படி அமைச்சீங்கன்னா ஒரு பேனா மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா பேனா எப்படி பிடிச்சீங்கன்னா வெளியே வாரத பேனாட புனைய வச்சு யூஸ் பண்ணும் தாளுக்குள்ளேயே ஒரு போட் இந்த போட்டுக்கு போட்ல இருந்து வெளியே வருது அப்போ இந்த கடத்திக்கு வந்து வெளிய வாரத்தை பேனாட முனைய வச்சு நம்ம பார்த்தோம்னா வாரத்தை வெளியால காந்தப்புலம் வாரத்தை இந்த இடத்த நம்ம இப்படி பிரிப்போம் உள்ள காந்தப்புலம் போறத பின்பகுதியை வச்சு பிரிப்போம் இப்படி அடையாளத்தை இப்படி அடையாளம் காட்டினாங்கன்னா காந்தப்புலம் இருக்கிறது அப்ப இந்த கடத்தியை சுற்றி எப்படி காந்தப்புலம் உருவாகுமானா இப்படி ஒரு ரவுண்டா வளையம் உருவாகும் இந்த வளையத்துல எந்த செய்யல வருதுன்னு சொன்னா இந்த இங்க இருந்து போர்ட்ல இருந்து வெளியே வந்து உள்ளுக்காக போகுது மின்னோட்டம் இப்படி போகுது இருந்தா காந்தப்புலம் எப்படி உருவாகும் இந்த திசையில உருவாகும் அது மின்னோட்ட மற்ற மாதிரி போனீங்கன்னா இப்ப இதுக்குள்ள போகும் வெளியாகிறது இது கடத்தி கூட மின்னோட்டம் போனீங்கன்னா அதை சுத்தி காந்தப்புலம் உருவாகுங்கிறது அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பிளமிங் வழக்க விதி இலக்க விதி இந்த விஷயத்தை வச்சு வந்திருக்கு பிளமிங் வழக்கு இலக்க விதி என்ன சொல்லுச்சுன்னா கடத்தி பெரு ஒன்று கொண்டு கடத்தி மூன்று விஷயம் கடத்தி அது காந்தப்புலம் மூன்று விஷயம் முன்னமே வழக்க விதை உடக்க விதை மூன்று விஷயம் காந்தப்புலம் கடத்தி அசைவத்திசை அடுத்த என்னது மின்னோட்டம் கடத்தி அசைவத்திசை காந்தப்புலத்தர திசை அடுத்தது மின்னோட்டம் இந்த மூணு விஷயத்தையும் வச்சுதான் இந்த பிளமிங் வழக்க விதி இடக்க விதி பிளமிங் இடக்க விதி மெயினா என்ன சொல்லி சொன்னா என்ன சார்
நம்ம காந்தப்புலமும் கொடுப்போம், மின்னோட்டமும் கொடுப்போம். காந்தப்புலமும் மின்னோட்டமும் கொடுத்தோம்னு சொன்னா அந்த காந்தப்புலத்தும் மின்னோட்டத்தின் காரணமாக கடத்தியில ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அந்த விசையின் காரணமாக அந்த கடத்தி அசை அதை கண்டுபிடிக்கிறது. கடத்தி மீது தொழிற்படுற விசையை கண்டுபிடிக்கிறதுக்காக பிளமிங் விலகி விதியை யூஸ் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு கட்டா இந்த மூன்றுமே என்ன செய்யுங்க, காந்தப்புலமா இருக்கட்டும், கடத்தி விசையா இருக்கட்டும், மூணு ஒன்று செங்குத்தா இதுல எல்லாத்தையும் பாருங்க. இதுல இந்த கடத்தி அசைகிற திசை அல்லது கடத்தில தொழிற்படுற விசை, கடத்தி தொழிற்படுற விசையின் காரணமாக தான் என்ன செய்யும், பெருவிரல். இது காந்தப்புலம், நடுவிரல் காந்தப்புலம், இரண்டாவது விரல், மூணாவது விரல் என்ன, மின்னோட்டம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு காந்தப்புலம் இது சரி. காந்தப்புலம் ஒரு கடத்திய காந்தப்புலத்துல இப்படி வைக்கிறோம், மின்னோட்டம் இந்த திசையில ஓடும், இது ஓடுது. இப்ப காந்தப்புலம் இருக்கு. இப்ப எப்படி பிடிக்கிற, இந்த ரெண்டாவது விரல் என்னத்தை காட்டுது, காந்தப்புலத்தை காட்டுது. இந்த மேல் விரல் கடத்தி தொற்று விசையை காட்டுது. இது என்ன காட்டுது, இது இந்த விரல் மின்னோட்டம். இது ஞாபகம். இப்ப அதுக்கேற்ற பிடிச்சிங்கன்னா இப்ப இந்த கடத்தி கூட என்ன செய்யுது, மின்னோட்டம் ஓடும். மின்னோட்டம் ஒரு திசை இந்த திசை, காந்தப்புலம் இருக்க திசை எது, இந்த திசை. அப்ப இந்த கடத்தி தொழிற்படுற விசை இந்த திசை, இந்த திசை. அப்ப இந்த காந்தப்புல இந்த கடத்தி தொழிற்படுற விசை என்ன, மேல் நோக்கி தொழிற்படுது. இப்ப இப்படி பார்ப்போம். இப்படி காந்தப்புலம் வைக்கப்பட்டிருக்கு, கடத்தி இப்படி வச்சிருக்கீங்க, மின்னோட்டம் இப்படி ஓடுது. மின்னோட்டம் இப்படி ஓடுது. இப்ப காந்தப்புல திசை காந்த திசை இந்த அறிக்கை, மின்னோட்டம் எது, இந்த அறிக்கை, மின்னோட்டம் இந்த அறிக்கை, மின்னோட்டம் இந்த அறிக்கை, காந்தப்புல திசை இந்த அறிக்கை. அப்ப விசைகள் தொழிற்படுது, உள்நோக்கி தொழிற்படுது. அப்ப பிளமிங் இடக்கை விதி என்ன செய்யப்படுது, மூணு விஷயம். பிளமிங் வழக்க விதியோ இடக்க விதியோ ரெண்டு விஷயம், மூணு விஷயம். ஒன்று காந்தப்புலம், அடுத்தது கடத்தில் தொழிற்படுற விசை, அடுத்தது மின்னோட்டம். இந்த மூணுமே என்ன செய்யணும், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அடிக்கணும். பிளமிங் இடக்க விதியில என்ன சொன்னா, ஒரு காந்தப்புலத்துல சிறன காந்தத்துல கடத்தி கூட மின்னேற்றம் மின்னோட்டம் ஒன்று அடக்கூடாதுன்னு சொன்னா அதுல விசை தொழிற்படும். பிளமிங் இடக்க விதி. அந்த விசை திசையை கண்டுபிடிக்கிறதுதான் பிளமிங் இடக்க விதியை பயன்படுத்தி ஒரு காசியான காந்தப்புலத்தோட கடத்தி கூட மின்னோட்டம் அனுப்பணும்னா அந்த கடத்தியின் மீது ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அப்படி தொழிற்பட்டீங்கன்னா அந்த விசையை கண்டுபிடிக்கிறது பிளமிங் இடக்க விதியை பயன்படுத்தி எந்த திசையிலும் இந்த விசை தொழிற்படுது அதை பயன்படுத்தி செய்யறது மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கான இது இந்த விசைக்கான ஈக்குவேஷன் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது மட்டும் போட்டு தொழிற்ப இந்த விசை நேர் விதி சமன் சொன்னா அந்த விசை எதுக்கு நேர் விதி சமன் போட்டுருக்கீங்கன்னா இந்த கடத்தி கூட மின்னோட்டம் இருக்குத்தானே, அந்த மின்னோட்டத்தை கூட்டணும் செய்யும். இந்த மின்னோட்டத்துக்கு பொதுவான ஐதான யூஸ் பண்றோம், மின்னோட்டத்தை கூட்டினாலும் செய்யும், அந்த விசையும் என்ன செய்யும், கூடும். அவன் இந்த காந்தப்புலத்துக்கு பொதுவாக நம்ம என்ன சொல் ஏழோளுக்கு இந்த யூஸ் பண்றேன்னா பி சரியானே. காந்தப்புலத்துக்கு பின்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஏழவள் நேரத்தை யூஸ் பண்ணுவீங்க, நான் ஏழோல கொண்டு வரல. இந்த காந்தப்புலத்துல அளவு கூட்டினாலும் செய்யும், இந்த காந்தப்புலத்தை கடத்தின கூடும். அதே மாதிரி இந்த கடத்தின நீளம், கடத்தின நீளத்துக்கு ஒரு நீளத்துக்கு எல் கூடுனாலும் என்ன செய்யும், கூடும். அவ்வளவுதான். இன்னைக்கு பிரயோகம் ஒன்றும் ஒரு ஆசிரியர்கள் ஒன்றிய பார்ப்போம். அந்த டைனமோ அதுகளை பத்தி உங்களை அப்படியே பெருசா வந்து ஒரு மேக்னெட்டிக் எம்சிக்கு பார்க்கணும்.
சரியா? அப்ப ஃபிளமிங் இடக்கவி ஒண்ணுமே இல்லை. இப்ப மொத்தமாய் பாருங்க. இப்படி தாளுக்கு தாள்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா டாட் கொடுக்கும். பேனை மாதிரி யோசிங்க. பேனை இப்படி உள்ளுக்கு வச்சோம்னா தாளுக்குள்ள போகும். இந்த பகுதிக்கு இப்படி கொடுக்கும். இப்ப காந்தப்புலம் இப்படி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தந்திருக்காங்க ஒரு காந்தப்புலம் இப்படி போட்ட அர்த்தம் தாளுக்கு உள்நோக்கி போகுது. அவங்க கேள்வியில தந்திருக்காங்க. இப்ப காந்தப்புலம் உள்நோக்கி கடத்தி நம்ம இப்படி வைக்கிறோம். மின்னோட்டம் இந்த திசையில போகும். என்னது காந்தப்புலம் தந்திருக்கி கடத்தில ஓட்டம் மின்னோட்டம் தந்திருக்கீங்க. என்ன விதியை யூஸ் பண்ணணும்? நம்ம புலமின் இடக்கை விதி. ஒன்று கொண்டு செங்குத்து அடிக்கணும். காந்தப்புலம் என்ன இதுல காந்தப்புலம் இது, மின்னோட்டம் இது. காந்தப்புலம் உள்நோக்கி, மின்னோட்டம் இந்த திசையில. அப்ப கடத்து தொலைப்புற விசை என்ன இருக்கும்? மேல் நோக்கி. அப்படியே பார்ப்போம். இப்ப காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு, கடத்தில ஒரு மின்னோட்டம் இந்த திசையில இருக்கு. அப்ப காந்தப்புலம் உள்நோக்கி, மின்னோட்டம் இந்த திசையில. அப்ப விசை என்னது? உள்நோக்கி தொலைப்படும். கடத்து தொலைப்புற விசை உள்நோக்கி இருக்கு. அப்ப கடத்தி செய்யும் மேல் நோக்கி தொலைப்புற மேல் நோக்கி செய்யும். இப்ப காந்தப்புலத்தை நம்ம வெளிநோக்கி எடுத்தோம். காந்தப்புலம் வெளிநோக்கி, மின்னோட்டம் இந்த திசையில. காந்தப்புலம் இப்படி. இப்ப என்னது? இது காந்தப்புலம். காந்தப்புலம் வெளிநோக்கி, மின்னோட்டம் இந்த திசையில. விசை என்னது? கீழ் திசையில. அப்ப இது என்ன? இது எந்த எப்படி போட்டாலும் நம்ம வச்சு பார்க்கலாம். என்ன முக்கியம்டா காந்தப்புலமும் கடத்தி மின்னோட்டம் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில இருந்தீங்கன்னா அந்த கடத்து தொலைப்புற விசையை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ற விசை என்ன? யூஸ் பண்ற விதி என்ன? ஃபிளமிங் இடக்கை விதி. அடுத்தது ஃபிளமிங் வழக்கை விதி என்னன்னா அதேதான். காந்தப்புலம் தரப்பட்டிருக்கும். என்னது? கடத்தியை நம்ம அசப்பம். காந்தப்புலம் தரப்பட்டிருக்கும், கடத்தியின் அசைவும் தரப்பட்டிருக்கும், தொலைப்புற விசை அசைவும் தரப்பட்டிருக்கும். அந்த கடத்திக்குள்ள வர மின்னோட்ட திசையை கண்டுபிடிக்கிறான் ஃபிளமிங் வழக்கை விதி. சரிதானே? இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்கு வரலாம். இது ஃபிளமிங் இடக்கை விதிப்படி ஒரு கடத்து தொலைப்புற விசை கூடல் இருந்தா அது கூட மின்னோட்டம் கூட கூடும். காந்தப்புலத்துல பருமன் கூடனா கூடும். கூடும். பல ஃபிளமிங் வழக்கை விதி வைக்கப்பட்டிருக்கு. காந்தப்புலம் எப்படி இருக்கு? கடத்திய நம்ம கட்டாயம் நான் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில வைக்க வேண்டும். கடத்தி இப்படி வச்சிட்டுனா காந்தப்புலத்து திசையிலே நம்ம அசைச்சிட்டு போனோம் சொன்னா ஏதாவது விசை உருவாகுமா? இல்ல. கட்டாயம் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில வைக்கணும். இப்ப காந்தப்புல திசையும் கொண்டு நான் கடத்தி மேல் நோக்கி இழுத்துட்டு போறேன், அசைச்சிட்டு போனதுக்கு மின்னோட்டம் உருவாகுமா? உருவாகாது. ஏன்னா ஒன்று கொண்டு கட்டாயம் செங்குத்தான திசையில வைக்கணும். அப்ப எப்படி கடத்தி நம்ம அசைக்கணும்? இப்படி அசைக்கணும். காந்தப்புலத்திற்கு திசையோ திசை வழியோ அதுக்கு எதிர் திசையில நம்ம அசைச்சாலும் செய்யாது, ஒரு மின்னோட்டம் கொண்டு உருவாகாது. மற்றதுக்கு பார்த்தாலும் சரி, கடத்தியில ஒரு மின்னோட்டம் காந்தப்புலத்தின் வழியே இருந்தாலும் என்ன செய்யாது? உருவாது. கட்டாயம் இந்த மூன்று காரணிகளும் ஒன்று கொண்டு அடிக்கணும். இப்ப காந்தப்புல பார்த்தோம்னா மேல் நோக்கி இருக்கி காந்தப்புலம் இது. கடத்தி அசைவு என்னது? இந்த திசை. கடத்தி அசைவு இந்த திசை. காந்தப்புலம் என்னது? மேல் நோக்கி இருக்கி கடத்தி அசைவு திசை. அப்ப கடத்தி கூட ஒரு மின்னோட்டம் எந்த திசையில இருக்கும்? இந்த கடத்தி கூட மின்னோட்டம் உள்நோக்கி ஓடும். மின்னோட்டம் ஒரு திசை இது. கடத்தி கூட மின்னோட்டம் ஒரு எந்த திசையிலையும் உள்நோக்கி இருக்கு. என்னது? காந்தப்புலம் மேல் நோக்கி கடத்தி அசைவு திசை இது. காந்தப்புலம் உள்ள அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வச்சுக்கிறேன். அப்ப இங்க மெயின் என்னன்னா கடத்தி அசைவு திசை. காந்தப்புலத்துல கடத்தி எந்த திசையில அசை இதுக்கு வராது. கடத்தி செங்குத்து தான் அசையுது. அப்ப மின்னோட்டம் என்ன செய்யுது? இந்த கடத்தி கூட உள்நோக்கி ஓடும். அதே மாதிரி நீங்க மத்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வச்சு பாத்தீங்கன்னா சரி. காந்தப்புலம் இந்த திசையில இருக்கி கடத்திய இப்ப நம்ம மேல் நோக்கி அசைக்கிறோம். காந்தப்புலம் இந்த திசையில கடத்தி மேல் நோக்கி அசையுது. இப்ப மின்னோட்டம் இந்த திசையில வெளி நோக்கி ஓடும்.
இவ்வளவு அந்த பிளமிங்க வழக்கு விதி இருக்கிறது. பிளமிங்க வழக்கு விதிப்படி இந்த இந்த விசை என்னதுக்குன்னு சொன்னா இது இது எதுக்கு வச்சு பாக்குறேன் புத்தகத்துல ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். அது ஒரு சுருள் கம்பி காந்தபுரத்தை ஒரு கடத்தியும் காந்தபுரத்தை சுத்தி ஒரு சுருளோட சுத்தி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த காந்தபுரத்தை நம்ம அசைச்சோம்னா காந்தபுரத்தையோ இதுல காந்தபுரமும் கடத்திய அசைவும் ரெண்டு காந்தபுரத்தையும் அசைக்கலாம், கடத்தியோ எதையும் அசைச்சோம்னா என்ன செய்யும், மின்னோட்டம் மட்டும் உருவாகும். அதை பாக்குறது அப்ப அது உருவாகுற இது பார்த்தோம்னு சொன்னா என்னது, இந்த சுருள்களோட எண்ணிக்கை கூட கூட அந்த மின்னோட்டம் கூடுதலா இருக்கும். நம்ம கூடுதல வேகமா அசைச்சோம்னு சொன்னா அப்பையும் கூடுதலான மின்னோட்டம் உருவாகும். அதே மாதிரி என்னது, இந்த காந்தபுரத்தை அளவு கூட்டினாலும் உருவான மின்னோட்டம், சுருள்களோட எண்ணிக்கை கூட்டினாலும் மின்னோட்டம் என்ன செய்யும், கூடும். அடுத்தது காந்தபுரம் கூட்டினாலும் கூடும், அந்த அசைக்கிற வேகத்தை கூட்டினாலும் கூடும். அதை இதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணலாம். கேள்வி இதுக்குள்ள வர மாதிரி இப்படி ஒரு கேள்விதான் உங்களுக்கு பாசுக்கிற கேள்வி ஒன்று போட்டுக்கிறது. இந்த கடத்தை வேகமா அசைக்கணும் கூடுதலான மின்னோட்டம் உருவாகும். அது மாதிரி இப்படி முறுக்குகளை யூஸ் பண்ணி செய்யறதா இருந்தா முறுக்குகள் எண்ணிக்கையை கூடணும்னு சொன்னா மின்னோட்டம் கூடும். இந்த ஐடியா அவ்வளவு வந்துருக்கு. டக்குனு பாசவர்கள் பார்த்து போனா டைம் இல்லை. நீங்க 2021ஆம் ஆண்டு பாஸ் இருக்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சின்ன ஒரு கேள்வியானது. நிலைமாற்றி பார்ப்போம். நிலைமாற்றில எம்சிக்கு கேள்வி எல்லாம் வந்திருக்கு. நிலைமாற்றிங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு நிலைமாற்றி இப்படிதான் இருக்கும். இதுல நிலைமாற்றில ஒன்று முதன்மை சுருள், அடுத்தது துணை சுருள், ரெண்டு. நிலைமாற்றி மெயினா இதை நம்ம கொடுக்கணும். முதன்மை சுருள் பைப்புன்னு சொல்லுவோம், துணை சுருள் எடுக்கிறது பயப்புன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பெரிய ஒரு சக்தியோட உற்பத்தி செய்யறோம், பெரிய இடத்தை உற்பத்தி செய்யறோம்னா அதை நம்ம வேற சின்ன இடத்துக்கு கொடுக்குறோம்னா இந்த துணை சுருளை பயன்படுத்தி சின்னனாவும் கொடுக்கலாம். இந்த சக்தி அவ்வளவு சக்தி வலுவையும் வலுவை மாற்ற மாட்டோம். இதுல மெயினா வழங்குற மொத்த பெரிய ஒரு வோல்டேஜ் அனுப்பிங்கன்னா அதை என்ன செய்யணும்னா சின்ன சின்ன இடங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம மின் உற்பத்தி நிலையங்கள்ல பெரிய ஒரு வோல்டேஜ் என்ன செய்வோம், மின்ன உற்பத்தி செய்யும். அந்த வோல்டேஜ் வீடுகளுக்கு என்ன சின்ன சின்ன வோல்டேஜ் வருது. அப்ப என்ன இந்த நிலைமாற்றியை பயன்படுத்தினா என்ன செய்யப்படுதுன்னா இந்த வோல்டேஜை குறைச்சி வீடுகளுக்கு அனுப்பப்பட்டது. சக்தி வலு மாறாது, இந்த நிலைமாற்றி இருக்கிற சக்தி மாறாது. நம்ம சக்தி இழப்ப 0ன்னு எடுத்து செய்வோம். இந்த நிலைமாற்றி இருக்கிற வலுவை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா முதன்மை சுருள் ஏற்படுத்துற அடுத்த வித்தியாசம் முதன்மை சுருள் பிரைமரி தானே, அடுத்த பிபின்னு எடுத்துட்டா இந்த முதன்மை சுருளுக்கு வர மின்னோட்டத்தை ஐபின்னு எடுத்துட்டா அதுல வர இதுதான் இந்த முதன்மை சுருளால விநியோகிக்கிற மொத்த வலு. அந்த வலு என்ன செய்யாது, மாறாது, சக்தி மாறாது. ஆனா என்ன மாறுன்னு சொன்னாரு துணை சுருளுக்கு நம்ம செகண்டரி போடுவோம். விஎஸ் அடுத்த வித்தியாசம் விஎஸ் சமன் இதுக்குள்ள மின்னோட்டம் ஐஎஸ். மொத்த சக்தி மாறாது. சக்தி மாறதா இருந்தா இப்ப இந்த வோல்டேஜ் கூடுனா ஹை வோல்டேஜ் இருக்கிற ஒரு முதன்மை சுருள் வோல்டேஜ் ஹையா இருந்தா இப்ப வோல்டேஜ் முதன்மை சுருள் ஹையா இருந்துச்சுன்னு சொன்னா இது சக்தி வலுமாறல. வலுமாறாட்டி என்ன செய்யணும், இதுல வோல்டேஜ் சின்ன அவசியம், வோல்டேஜ் சின்ன அவளுக்கு மின்னோட்டம் என்ன செய்யணும், கொடுக்குற மின்னோட்டம் கூடயா இருக்கு. இப்ப இதுக்காக வேண்டி தான் இந்த வோல்டேஜை கூட்டி குறைக்கிறதுக்காக வேண்டி இப்ப பெரிய ஒரு வோல்டேஜ் இருக்கிற இத சின்ன ஒரு வோல்டேஜ் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இந்த சுருள்கள் இந்த முதன்மை சுருள் எண்ணிக்கை நம்ம என்பி என்று கொடுக்கிறோம், துணை சுருள் எண்ணிக்கையை NS என்று கொடுக்கிறோம். சரியானே. இப்ப சுருள்களோட எண்ணிக்கை கூட கூட இதுக்கு எடுக்கிற வோல்டேஜ் மின்சையும் கூடும். இப்ப நம்ம இந்த நிலைமாற்றியை படி கூட்டு நிலை மாற்றியாகவும் பயன்படுத்தலாம், படி குறை நிலை மாற்றியாகவும் பயன்படுத்தலாம். அப்ப படி கூட்டு நிலை மாற்றினா இப்ப நம்ம பயப்பா கொடுக்க கூட வோல்டேஜ் கொடுக்கணும். படிக்குறை நிலை மாற்றினா பயப்பா கொடுக்க குறைய வோல்டேஜ் தான் கொடுக்கணும். வோல்டேஜ் அளவு நல்ல கூடிய அடிக்கும், இது குறைவா தான் பயப்பு கொடுக்க போறோம்.
அப்படின்னு சொன்னா இந்த முதன்மை சுருளை விட துணை சுருள்ற எண்ணிக்கை கூடிட்டாங்கன்னா சுருளோட எண்ணிக்கை கூட அது எடுக்கிற அதுக்குடைய வீழ்த்துற வோல்டேஜ் மின்சையும் கூடும். இப்ப படி கூட்டலை மாற்றில முதன்மை சுருளோட துணை சுருள்ற எண்ணிக்கை கூட அறியும். படிப்புறநிலை மாற்ற முதன்மை சுருள ஆக எண்ணிக்கை கூடிய அறியும். படி குறைக்கணும். இந்த இஞ்ச வோல்டேஜ் கூடிய அறிக்கணும், இஞ்ச வோல்டேஜ் உள்ளது குறைய அறிக்கணும். ஆனா மைனா முக்கியம் என்னது எனக்கு வலு சக்தி என்ன செய்யாது மாறாது. சக்தியை பிபி சமம் இருக்கு. இப்ப அடுத்த சுருளோட எண்ணிக்கை வச்சு என்ன ஒரு சமன்பாடு இருந்துச்சுன்னா முதன்மை சுருளோட விகிதம் முதன்மை சுருள்ற எண்ணிக்கையின் கீழ் துணை சுருள்ற எண்ணிக்கை அதுல விகிதம் சமன் முதன்மை சுருள்ற வோல்டேஜ் அழுத்தத்தின் கீழ் துணை சுருள்ற வோல்டேஜ். இந்த வீதம் என்ன செய்யாது இந்த இந்த சமன்பாடு ரெண்டு சமன்பாடு அந்த நிலை மாற்றி யூஸ் பண்ண சமன்பாடு. இந்த துணை சுருள்கள் எண்ணிக்கைக்கான விகிதம் எதுக்கு சமன்டா இந்த வோல்டேஜ் எண்ணிக்கைக்கு விகிதத்துக்கான சமன். இது குறுக்கு பெருக்கம் பெருக்கினாலும் என்பி சமன் பி இன்டு எஸ் சமன் இதர துணை சுருள் இந்த சமன் பி இன்டு பி. இப்படி நம்ம எடுக்கலாம். இந்த முதன்மை இந்த சமன்பாடு ரெண்டு சமன்பாடையும் வச்சு இங்க கேள்விகள் செய்யலாம். ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுருளுக்கு வழங்கப்படும் வோல்ட் அளவு 120 வோல்ட். வோல்ட் தந்துருக்காங்க. முதன்மை சுருளுக்கு வழங்குற வோல்ட் அளவு என்ன 120 வோல்ட். முதன்மை சுருளுக்கு என்ன என்பி. இப்ப என்பி தந்திருக்க 120 வோல்ட். அதே வேளை துணையிலிருந்து கிடைக்கும் வோல்ட் அளவு 12 வோல்ட். துணை சுற்று இது முதன்மை சுற்று என்பி. அடுத்தது துணை சுற்று துணை சுற்றுக்கு என்ன என்எஸ். அதுல வோல்ட் அளவு என்ன 12 வோல்ட். முதன்மை சுருள் பாய் ஓட்டம் தந்திருக்காங்க. அப்ப ஐபி தந்திருக்காங்க 2 ஆம்பியர். துணை சுருள பாயும் ஓட்டம் என்ன சமன்பாடு முதன்மை சுருள் செலவழிக்க வலு துணை சுருள் வலுக்கு சமன். என்பில பிபி சாரி பிபி பிஎஸ் வோல்ட் அளவு தானே பிபி பிபி இன்டு ஐபி சமன் என்ன பிஎஸ் இன்டு ஐஎஸ். பிபி என்ன 120 வோல்ட். மின்னோட்டம் என்ன 2 ஆம்பியர். பிரதிகிறதா நாங்க துணை சுருள் மின்னோட்டம் கட்டிருக்காங்க. இப்ப 12 விட்டு விட்டும் என்ன வரப்போகுது 20 ஆம்பியர் வரப்போகுது. ஐஎஸ் சமன் 20 ஆம்பியர். இப்ப மத்த எண்ணிக்கை துணை சுருள்களோட எண்ணிக்கை சமன்பாட்டு வந்தா என்ன சமன்பாடு யூஸ் பண்ண இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி என்பி என்ன சமன் பிபி ஓவர் பிஎஸ். இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி அந்த கேள்விகளுக்கு சரி. இது ஒரு எஸ்ஐ கேள்வி வந்திருக்கு காந்தப்படுத்துற அந்த எஸ்ஐ கேள்வி முதன்மை நிலைமாட்டில் வந்து இப்படிதான் கேள்வி வரும். வேற பெருசா வாரத்துக்கு ரெண்டு சமன்பாடு யூஸ் பண்ணி வரதான் கேள்வி வரும். 2021-22 வர ஒரு எத்தனாம் ஆண்டு 8ஆவதுல பி பார்ட் கேள்வி காந்தப்புல கேள்வி வந்திருக்கு. உரு ஒன்றில் ஏபிசிடி ஆகிய இரு உலோக தண்டுவளங்களாகும். ஏபிசிடி ரெண்டு உலோக தண்டுவளங்களாகும். இதுதான் போற்றி படம். இந்த கேள்வி எடுத்து பாருங்க. PQ ஆனது இரு உலோக தண்டவாளங்களின் மீது வலிக்கு செல்லத்தக்க ஒரு கடத்தும் கோளாகும். ஒரு உலோக தண்டவாளம் இருக்கு, அதுல ஒரு கடத்தும் கோளை வச்சிருக்காங்க PQ. தண்டவாளங்களிலிருந்து கோளின் தடைகள் புறக்கணிக்க அளவுக்கு சரியான மிகச்சிறியவையாகும். தண்டவாளங்கள் கோள்கள் ஒன்றுக்குமே என்ன இல்ல தடை இல்லை. தடை இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகும். தடைக்குள்ளே நம்ம போகணும். தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லேசான வேலை. தண்டவாளங்களுக்கோ என்னதுக்கு கோளுக்கும் தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உலோக தண்டவாளங்கள் வைக்கப்பட்ட தளத்துக்கு செங்குத்தாக தளத்தின் உள்ளே செங்குத்தா தளத்தின் உள்ளே தான் போயிருக்கு. தளத்தின் உள்ள போக என்னது இப்படிதான் அம்புக்குறியாக காட்டுற செங்குத்தா தளத்தினுள்ளே ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. கோல் PQ ஆனது வலது திசையில் இயங்கும் போது அதனுடைய மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. கோல் PQ ஆனது வலது திசையில் எங்க அவன் சேர்த்து இந்த திசையில் பாருங்க. இப்ப என்ன
இந்த கோள் என்ன வழக்கு சில கோள்ற இயக்கம் தந்திருக்காங்க, காந்தப்புலம் தந்திருக்காங்க. கேள்வி என்ன உங்களுக்கு? இப்ப இயக்கக்குள்ள இந்த கோளுக்குள்ள மின்னோட்டம் தூண்டப்படாது. இது என்ன விதி? 3 விஷயம் தான் இருக்கு. ஒன்று காந்தப்புலம், கடத்தி அசைவ திசை, அடுத்த என்னது மின்னோட்டம். இப்ப காந்தப்புலம் தந்திருக்காங்க, கடத்தி அசைவ திசை தந்திருக்காங்க. அப்ப இது என்ன விதி? மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். தூண்டப்படுற மின்னோட்டத்தை திசையை கண்டுபிடிக்கணும். என்னது? அப்ப பிளமிங்கின் வழக்கை விதி. மின்னோட்டமும் காந்தப்புலமும் தந்திருந்தா கடத்திற திசையை கண்டுபிடிக்கிறது என்னது? பிளமிங்கின் இடக்கை விதி. அப்ப இந்த காந்தப்புலமும் கடத்தி அசைவ திசை சொல்லிட்டாங்க. அப்ப என்னது? இந்த பிளமிங்கின் வழக்கை விதியை யூஸ் பண்ணாங்க. பிகே தூண்டி ஓட்ட திசை துணிவதற்கு பயன்படுத்த விதியை குறிப்பிடுங்க. என்ன விதி? பிளமிங்கின் வழக்கை விதி. பிளமிங் வழக்க விதி யூஸ் பண்ணுவோம். மேலே ஒன்று குறிப்பிட்ட விதிக்கேற்ப ஓட்டம் பீலிருந்து கியூக்காக கீழிருந்து பீக்கு பாய்கின்றது. கேள்வி, இந்த பீலிருந்து கியூக்கு போகுதா, கியூல இருந்து பீக்கு போகுதான்னு கேட்காங்க. பார்க்கலாம் எங்க இருந்து போகுதுன்னு சொல்லி. இப்ப என்ன பிளமிங் இந்த வழக்க விதி தானே, வழக்க விதி வழக்கை யூஸ் பண்ணுவோம். காந்தப்புலம் என்ன? உள்நோக்கி. கடத்தி அசை திசை இந்த திசை. காந்தப்புலம் உள்நோக்கி, கடத்தி அசை இந்த திசை. மின்னோட்டம் என்னது? மேல் நோக்கி வரும். மின்னோட்டம் மேல் நோக்கி வந்து என்னது? பி என்னது? இது கியூ, இது கியூ, இது என்ன? பி. அப்ப கியூல இருந்து பிக்கு என்ன செய்யும்? மின்னோட்டம் போகும். இப்ப பிக்கு தூண்டியோட்டம் காரணமாக சுற்றில் பை டபிள்யூ என காட்டப்பட்ட எல்இடி ஒன்று மாத்திரம் ஒளிர்கின்றது. இது ரெண்டும் எல்இடியா? இப்ப நம்ம ஓட்ட மின்னல் டக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் சொன்னா இருக்கேன். இப்ப மின்னோட்டம் இப்படி வருது. மின்னோட்டம் மாற மின்னோட்டம் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இப்ப டயோட் இதனை இருவாய் என்று சொல்லுவோம். இருவாயில இது பிளஸ் 1 மைனஸ் 1 மின்னோட்டம் இருக்குதானே, இந்த பிளஸ் பக்கம் பி துளைகள் இருக்கும், என்னது மைனஸ் பக்கம் இலத்திரன்கள் இருக்கும். தொடுக்க போல ஒரு பேட்டரியை தொடுக்க போகல, எப்படி தொடுப்போம்? இப்படிதான் தொடுப்போம். அப்பா என்ன செய்யும்? இங்கேயும் பிளஸ் முனைவு, இங்கேயும் பிளஸ் முனைவு. டயட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. டயட்ல இப்படி ஒரு குறைகள் எடுத்து ஒரு பக்கத்துக்கு துளைகளை கொண்டு என்ன செய்யும்? மாசுபடுத்துவோம். அதாவது 5 3ஆம் கூட்டத்தை ஜல 5ஆம் கூட்டம் மூலங்கள் இலத்திரன்கள் நிறைய இருக்கும். ஜல 8 பிளஸ் 8 துளைகள் பிளஸ் 8 நிறைய இருக்கும். இதுல ஒரு வருதாக்க பிரதேசம் இருக்கும். இப்ப நம்ம இந்த பிளஸ் பிளஸோட தொடுத்தோம் சொன்னா துளை கவர்ச்சி ஒரு பிளஸ் பிளஸ் வந்து தள்ளும். தள்ளக்குள்ள என்ன செய்யும்? இந்த வருதாக்க பிரதேசம் சின்னனாக மின்னோட்டம் என்ன செய்யும்? ஓடும். அதுக்கு அடுத்து பிளஸ் பிளஸ் ஒன்று இருக்கணும், மைனஸ் மைனஸ் சொல்லக்கூட இந்த இலத்திரன் ஒன்று தள்ளும். தள்ளத்துல 2 வருதாக்க பிரதேசம் சின்னனாகும் இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடும். அப்ப மின்னோட்டம் ஓடுற திசை ஒரு இருவாயா இருந்தா அதை முன்முகக்கூடன்னு சொல்லுது. மின்னோட்டம் ஓடுற திசை முன்முகக்கூட. மின்னோட்டம் ஓட இல்லாம எதிர்க்கிற வருதாக்க திசை நல்லா பெருசாகிறத என்ன செய்வோம்? பின்முகக்கூடன்னு சொல்லுவோம். அப்ப இந்த திசையில இதை மாத்தி தொடுத்தோம்னா நடக்கும்? பெற்றிய இது பிளஸ் பகுதி, இது மைனஸ். ஒன்று கவரை இன்னும் என்ன செய்யும்? இந்த வருதாக்க திசை பெருசாகும். இதுவும் என்ன பெருசாகும். மின்னோட்டம் ஓடாது. இந்த திசையை என்ன செய்யாது? மின்னோட்டம் ஓடாது. தான் பின்முக கோடான்னு சொல்லுவோம். மின்னோட்டம் எந்த திசையில ஓடணும்? இப்படி வார திசை இங்கால போக வேணுமா? இங்கால பக்கம் என்னது? பின்முக கோடல் இல்லை. இதுக்குள்ளால ஓடாது. எந்த திசையால ஓடும்? இப்படி வாரது இந்த திசையால ஓடும். முன்முக கோடல்ல தான் ஓடும். இது பிளஸ் திசை, மைனஸ் வார மின்னோட்டம். அப்ப எந்த பக்கத்துக்கு ஓடும்? இந்த பக்கத்து. அப்ப எந்த இதுக்கு வைன்னு கொடுத்திருக்காங்க, இதுக்கு டபிள்யூ ஒன்று கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த இருவாய் ஒளிரும்? வைங்கிற இருவாய் ஒளிரும். மற்றதையும் ஒளிராது. இந்த இருவாய் பின்முக கூடலைக்கு. அப்ப இந்த இருவாய் ஒளிராது. மின்னோட்டம் ஒரு கடத்திக்குழா மின்னோட்டம்ங்கிறது சொல்லிட்டு போங்க. கடத்திக்குழா மின்னோட்டம் எப்பவுமே ஒரு ஏற்றங்கள், ஒரு கடத்தில ஏற்றங்கள் அணுக்களுக்கு ஏற்றங்கள் இலத்திரன் இலத்திரன் அசையக்கூடியது. இலத்திரங்கள் அசைறதுனாலதான் என்ன செய்தி? ஒரு கடத்திக்குழா என்ன மின்னோட்டம் ஓடும். கடத்திக்குழா மின்னோட்டம் ஓடுறதுக்கு காரணம் கடத்தில நிறைய இலத்திரங்கள் இருக்கு. அதனால கடத்தி இலத்திரங்கள் கூட கூட அது மின்ன கடத்த இயல்பும் கூடும். இப்ப நீங்க மெயினா தெரிய வேண்டியது உங்களுக்கு வார விஷயம் என்னன்னு சொன்னா, V = I ஓமின் விதி. இந்த கடத்தி கூடாக
மின்னொன்று ஓடுகின்ற போது இது மின் ஓடு நிற்குச்சுன்னா அதுக்கு தடை ஒன்று இருந்தீங்க மின் ஓடு நிற்குச்சுன்னா அந்த மின் ஓடுறது இந்த கடத்தில அழுத்த வித்தியாசத்துக்கு நேர்விசம். மின்னோட்டமானது எதுக்கு நேர்விசம்னா இது கூட மின்னோட்டம் ஓடு நிற்குச்சுன்னா அந்த மின்னோட்டமானது இந்த கடத்திக்குள்ள மின் அழுத்த வித்தியாசத்துக்கு நேர்விசம். I என்னது மாறிலியா இருக்கு. அந்த மாறிலி என்னன்னா அந்த கடத்திக்கு தடையா இருக்கு. இதுல இருந்து D சமன் IRங்கிற சமன்பாடு வந்து அது ஒரு கடத்தி கூடாக ஒரு தடை ஒன்று இருந்தீங்கன்னா ஆறுங்க தடை ஒன்று இருந்தீங்கன்னா அந்த கடத்தில விழுத்துற அந்த அழுத்த வித்தியாசம் எதுக்கு சமனா இருந்தா இது கூட நம்ம மின்னோட்டத்திற்கும் அதை தடைக்கும் பெருக்கத்துக்கும் சமனாக D சமன் I × R செல்லும் ஓமின் விதின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தவங்களுக்கு இப்ப ஒரு கடத்தில தடையை பார்த்தோம்டா கடத்தி ஒன்று தடையை பார்த்தோம்டா இது MCQ வந்திருக்கும். தடை எதுக்கு நேர்விசம்டா இந்த கடத்தில நீளம் இந்த கடத்தில நீளம் கூட கூட தடை கூடும். நம்ம இதுல குறுக்கோட்டு பரப்பு இருக்குதானே குடு நீக்கினாலும் அதுக்கு நேர்மாறு குடு நீக்கினாலும் செய்யும் தடை குறையும். இப்போ குறுக்கோட்டு வரப்பு குறைஞ்சிங்கன்னா தடை கூடும். குறுக்கோட்டு வரப்புக்கு நேர்மாறு